இந்த நாளும் ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதற்கு நம்மளை ஆண்டு கொண்டு வந்திருக்கிறதுக்கு அந்த சகோதரி வளர்மதி சொன்னது போல எத்தனையோ பேர் இந்த மாதிரி உயிருக்கு போராடிக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இன்னைக்கு நமக்கு ஆண்டு நல்ல ஜீவனை கொடுத்து ஆண்டவருடைய ஆராதனைக்கு கொண்டு வந்திருக்கிறான்னு சொன்னா விழிப்புடன் இருந்து அவருடைய வார்த்தையை கேட்டு என்ன பண்ணணும், அதை நம்முடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொண்டு போகும்பொழுது நிச்சயமா தேவன் நம்முடைய ஆசீர்வதிப்பார். இல்லையா? நமக்கும் கூட நான் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா புறஜாதிகளுடைய நீதியை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அவர்கள் எப்படி அவர்கள் தேவனை தேடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை வேதத்துல நிறைய பரிசுத்தவான்களை குறித்து நாம் பார்க்கிற அதே நேரத்திலே அதே வேதம் தான் இந்த புறஜாதிகளை குறித்தும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இல்லையா? அவர்கள் எப்படி தேவனை தேடினார்கள், அவர்கள் தேவனை எப்படி தேடினார்கள், நம்முடைய தேவனை அவர்களுக்கு எப்படி தேடினார்கள் என்று சொல்லி பார்த்தோம். இல்லையா? அதே போல இந்த வாரத்திலும் கூட ஒரு புறஜாதியாரை வைத்து அவனிடத்திலிருந்து ஒரு காரியத்தை நாம் கேட்போம் என்று சொன்னால் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடை என்ன என்று சொல்லி ஒரு புறஜாதியாரிடத்துல கேட்டால் அவன் சொல்லுகிற காரியம் என்ன என்பதை நாம் இன்றைக்கு வேதத்திலிருந்து இன்னும் சொல்ல போனா நாம் நன்றாக அறிந்த ஒரு நபரிடத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். இல்லையா? நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வேண்டும், நம்ம எல்லாருக்கும் விடுதலை வேண்டும், ஏதோ ஒரு காரியத்திலிருந்து விடுதலை வேண்டும். இல்லையா? ஒண்ணு நம்முடைய வருமானத்திலே குறைவு இருக்கும், அதுல விடுதலையா இருக்கலாம், நம்முடைய சுகத்திலே குறைவா இருக்கலாம், அதுல விடுதலையா இருக்கலாம், சமாதான குறைவு இருக்கலாம், அதுல ஏதோ ஒரு காரியத்திலே நமக்கு ஒரு விடுதலை அவசியம். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு விடுதலை வேணும்? இல்லையா? சொல்லுங்க. சிலருக்கு பாவத்துல இருந்து ஒரு விடுதலை வேணும். இல்லையா? சொல்லுங்க. இந்த விடுதலைக்கு தடை என்ன, அல்ல இந்த விடுதலை ஏன் நம்ம வாழ்க்கையில தாமதமாகிறது? ஆரம்பத்திலே சொன்னது போல தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. நம்ம ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற தேவன். எல்லாருமே விடுதலையோடு நம்ம ஆண்டவர் எந்த மனிதனையுமே விசுவாசிக்க கொடுக்கணும்னு விரும்புகிறது இல்லைங்க. அல்லேலூயா. கல்லறையில உட்கார்ந்து இந்த லேகியோட தேடி போன தேவன் நீங்க அப்பா அப்பான்னு கூப்பிடும் போது உங்களுக்கு விடுதலை தர மாட்டாரா? நமக்கு விடுதலை கொடுக்கணும்னு அவருக்கு விருப்பம். ஆனா விடுதலை ஏன் தாமதம் ஆகிறது என்று சொல்லி இந்த வேதத்துல இருந்து ஒரு புறஜாதியாரிடத்திலே ஒரு பேட்டி மாதிரி எடுத்து அவன் என்ன சொல்லுவான் என்று சொல்லி நாம் வேகமாக பார்க்க போகிறோம். எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். நமக்கு தெரிந்த நபர் தான் 2 ராஜாக்களுடைய புத்தகம் 5வது அதிகாரம். 2 ராஜாக்களுடைய புத்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 5:1 3 வரை. சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவர் தன் ஆண்டவரிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு சீரியாவுக்கு கர்த்தர் ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். சீரியாவுடைய இருந்து தண்டுகள் புறப்பட்டு இருந்தால் அந்த சிறு பெண் தன்னுடைய நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் நாகமான் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நாகமான் மகா பராக்கிரமசாலி. அல்லேலூயா சொல்லுங்க. மகா பராக்கிரமசாலியாகி அவனோ குஷ்டரோகம் உள்ளவனாக இருந்தான். அல்லேலூயா. எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்காது. எல்லாருக்கும் இவனுக்கு மகா பராக்கிரமம் இருந்தது, நிறைய வெற்றிகள் பெற்றான். ஆனால் அந்த வெற்றியை தன்னுடைய வாழ்க்கையில கொண்டாட முடியாத அளவுக்கு ஒரே ஒரு குறை. நேரியா சொல்லுங்க. நம்ம ஒரு பெரிய பராக்கிரமசாலி, நிறைய தேசங்களுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகும்பொழுது வெற்றி, இன்னும் சொல்ல போனா இஸ்ரவேல் கோத்திரத்துல வெற்றி பெற்றுதான் அங்க ஒரு சின்ன பிள்ளையை பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த வெற்றியை ஊரே கொண்டாடுது, சீரியாவே கொண்டாடுது. ஆனா நாகமானால என்ன பண்ண முடியாது, கொண்டாட முடியல. காரணம் என்ன? தன் சரீரத்தில் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை. இல்லையா? ஒரே ஒரு குஷ்டரோகம். இவன் என்ன நினைச்சிருப்பான் நீங்க நினைக்கிறீங்க? என் வாழ்க்கையில வேற எதுவுமே வேண்டாம், எனக்கு எல்லாமே கடவுள் கொடுத்திருக்கிறாரு, ஆனா இந்த ஒண்ணு மட்டும் கொடுத்தா போதுமே, இந்த குஷ்டரோகத்துல இருந்து விடுதலை பெற்றா போதுமே, இந்த ஒரு பிரச்சனையில இருந்து நான் வெளியே வந்துட்டா போதுமேன்னு சொல்லி அந்த நாகமான் அதுக்கு தான் ரொம்ப ஏங்கினார். இல்லையா? நிறைய காரியங்களை அவர் பார்த்திருக்கலாம், ஆனா எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ ஒரு சின்ன ஏன்னா ஒரு மனிதன் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவானோ, நல்ல கவனிக்கணும். இந்த வியாதி
கேட்டுட்டு இருப்பான் பாத்தீங்களா? ஹalleluya. அப்ப இவனுக்கும் ரொம்ப அந்த வியாதியினால வேதனைப்பட்டனாலதான் ஒரு வேலைக்கார பெண் சொல்லுகிறத கூட கேட்கணும். ஏன்னா வேற வழி இல்ல, எல்லா இடத்துக்கும் போயாச்சு. ஹalleluya. எல்லா இடத்துக்கும் போய் ஒரு பிரயோஜனம் இல்லாதனால இப்ப இந்த பெண் சொல்லுகிறதை கேட்டு இந்த பெண்ணு சொல்றா, நீங்க எங்க போனோம்? சமாரியாவில் இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி கிட்ட போனேன்னா உனக்கு ஒரு சுகம் உண்டு. ஹalleluya. கட்டாயமா இந்த பிள்ளைக்கு இருக்கிற ஒரு கான்ஃபிடென்ட்ட பாருங்க. ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya சொல்லுங்க. சுவிசேஷம் சொல்றவங்களுக்கு முதல்ல ஒரு கான்ஃபிடென்ட். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya சொல்லுங்க. வாங்க, அவ்வளவுதான். சொன்ன மாதிரி பாத்தீங்களா, வந்தாரு. என்னது அவங்க மச்சாண்டார் வந்தார். அப்படிதான் ராஜாவோட பிரதரோட மச்சாண்டார் வந்து என்ன சரி தண்ணி குடிச்சியா டீ குடிச்சியான்னு கேட்கல. என்ன கட்டியா, வா அம்மா வீட்டை கூட்டு போலாம், அவ்வளவுதான். முடிஞ்சா நம்ம ஜோம் பண்ண, இல்லையா நம்ம வீடு திறந்த வீடு தான். ஹalleluya சொல்லுங்க. வா எங்க பாஸ்டர் மாட்ட கூட்டு போனோம். பாத்தீங்கன்னா அழுக்கு ட்ரெஸ்ஸோட நாங்க அப்பதான் பிரேயர் முடிச்சு போயிருக்கிறோம். கதவு தட்டாருன்னு கேட்டா மனசு கூட்டு வந்து நிக்கிறாரு. என்னன்னு கேட்டா கட்டி. நானும் பார்த்தோன்னே சொன்னேன், அம்மா நான் ஒண்ணுமே இல்லை போல, உங்களுக்கு பயம் தான். ஹalleluya சொல்லுங்க. அந்த பயமே உங்களை கொள்ளுது, ஒண்ணுமே இருக்காதுன்னு சொல்லி அந்த அந்த ஒரு அவருக்கு என்ன தெரியுங்களா, இந்த ராஜா பிரதருக்கு வேற ஒண்ணும் இல்லை, என்ன ஒரே தீமா அம்மா கிட்ட கூட்டு போய் ஜோம் பண்ணா அந்த கான்ஃபிடென்ட் முதல்ல நமக்கு இருக்கட்டும். ஹalleluya சொல்லுங்க. இந்த பிள்ளைக்கு அப்படிப்பட்ட ஒரு கான்ஃபிடென்ட் என்ன தெரியுமா, சமாரியால இருக்கிற இந்த தீர்க்கதரிசிட்ட போனா சுகமா. ஹalleluya. இவன் என்ன மிராக்கிளை பெற்றுக்கொண்டாள் என்று தெரியாது. ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya சொல்லுங்க. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா யார்கிட்ட சமாரியால தீர்க்கதரிசி யார் இருந்தா, எலியாவா எலிசாவா? எலிசா எத்தனை பிள்ளைகளை சபிச்சார் தெரியுமா? இந்த பிள்ளைக்கு அந்த அனுபவம் வேணா ஒருவேளை இருந்திருக்கலாம். பயங்கரமான ஆளியா ஒரே ஒரு சாபத்தை அத்தகாரம் போட்டு தட்டார். அதனால இவளால அப்படி என்னமோ ஒண்ணு இவளுக்கும் அந்த தீர்க்கதரிசிக்கும் என்ன உண்டு, ஏதோ ஒரு விதத்துல அந்த அற்புதத்தை அந்த மிராக்களை இவன் பார்த்து இருக்கிறார். அதனால இப்ப இவ சொல்றா, நீ எங்கேயும் அலைய வேணானே, அங்க போனா போதும். அப்போ ஒன்னே ஒண்ணு காரியத்தை நான் இங்கே உங்களுக்கு தெளிவாக்க விரும்புகிறேன். யாருக்கு சுவிசேஷம் சொன்னாலும் முதல்ல நீங்க கான்பிடென்டா இருங்க, முதல்ல நீங்க தெளிவா இருங்க. இயேசு சுகத்தை தருவார். ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. கட்டாயம் நீங்க சொல்லுங்க, என் சபைக்கு வாங்க, ஆண்டவர் சுகத்தை தருவார். ஒரே ஜெபத்துல சுகத்தை தர என் தேவனால் ஆகும் என்று உங்களுக்கு முதல் தெளிவா இருக்கணும். தெரியணுமா? விசுவாசம் இருக்கணும். உங்களுக்கு முதல் நம்பிக்கை இருக்கணும். 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வந்த ஆண்டவர் அவங்க விசுவாசத்தை தான் பார்த்தார். ஹalleluya. திமிர்வாதக்காரன் விசுவாசம் இருக்கா இல்லையா? திமிர்வாதக்காரன் விசுவாசம் இருக்காது. அவன் திமிர்வாதம் படுத்து கிடக்குறாங்க. அவனுக்கு விசுவாசம் இருக்கு. விசுவாசம் உனக்கு தேவை. ஆமென். விசுவாசம் இல்லையா? அவனுக்கு தான் 4 இடத்துக்கு போயிட்டானே, அவனுக்கு இல்லை. ஆனா சொல்லுகிற உங்களுக்கும் எனக்கும் ஒரு விசுவாசம் இருக்குன்னு சொன்னா கட்டாயமா எப்பேற்பட்ட மனிதனும் சுகமடைவான். ஹalleluya. சரி, இப்ப நான் அது அந்த காரியம் அல்ல, நமக்கு விடுதலை தாமதிக்கிறது ஏன்? நாகமான் இடத்துல கேட்டால் அவர் என்ன சொல்வார்? இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாகமான் ராஜா இடத்துல சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா நேரா எங்க வந்துடுறாரு, சமாரியாவுக்கு வருகிறார். ஹalleluya. எத்தனாவது அந்த 5வது அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 9வது வசனத்தை வாசிக்கலாம். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானிலே 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். ஹalleluya. எலிசா வெளியே கூட வரல. ஹalleluya சொல்லுங்க. எலிசா என்ன பண்ணல, வெளியெல்லாம் வரல. வெளியே வராமே என்ன பண்ணிட்டாரு, ஆனந்தி சொல்றாரு, வந்துட்டானா சந்தோஷம், போய் யோர்தானில என்ன பண்ணு 7 தரம் முங்கிட்டு போய் சொல்லி சுகமாகும் அப்படின்னு சொல்லிட்டார். ஹalleluya சொல்லுங்க. இப்போ நல்லா கவனிக்கணும், நாகமான் சுகத்தை பெற்றுக்கொண்டார். ஆனால் அந்த சுகம் தாமதமானதற்கு காரணம் என்ன? கொஞ்ச நேரம் தாமதமாச்சு. இன்னும் சொல்ல போனா கொஞ்சம் விட்டுதான் நாகமான் வாழ்நாள் எல்லாமே குஷ்டரோகியா இருந்திருப்பார். ஹalleluya. அப்ப அதுக்கு காரணம் என்னன்னா அவருடைய வாயிலிருந்தே ஒரு கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் சொல்லுவார் என்னன்னா, நான் செஞ்ச சில தவறுதான் செய்துட்டேன், அந்த தவறை வேலைக்கார மூலமா சரிப்படுத்திக்கிட்டனால நான் என்ன நடந்தது, எனக்கு சுகம் உண்டாச்சு. அப்ப என்ன தவறு செய்தி நாகமானே அப்படின்னு கேட்டா நறுக்குன்னு 3 வார்த்தை வந்து விடும். ஹalleluya சொல்லுங்க. எத்தனை வார்த்தை வந்து விடும்? நறுக்குன்னு 3 விஷயம் சொல்லுவார். நான் இதைத்தான் தப்பு செஞ்சேன், அந்த தப்பை சப விசுவாசிகளை நீங்க செய்து விடாதீர்கள். ஹalleluya. என்ன தவறு? இப்ப எலிசா சொன்னோடனே நம்ம நாளுக்கு வருது பாருங்க, 11வது வசனம். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால்
தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள். முதல்ல இந்த வசனத்தை நிதானமா வாசிக்கிறேன், சரியா? அப்ப கேளுங்க. அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று. யாரு யாரு? ஒரு டாக்டர் கூட அவன்னு சொல்ல மாட்டோம். உனக்கெல்லாம் சோகம் கிடைச்சதே பெருசா இல்லையா? அவன் யாரு? உனக்கு சொன்னா அவரால் தான் கிடைக்கும். அதுக்கு தான் வெளியே வந்து நிக்கிற. ஆனா சொல்ற வார்த்தை பாருங்க, அவன் வெளியே வந்து நின்று கத்தொழுது தன் கையினால் இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று என்ன பண்ணினேனா? சரியான முக்கியம். லேலியா சொல்லுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கிற கனம் ரொம்ப முக்கியம். சரி, இப்போ அதல்ல, இப்போ மேட்டுக்கு வருவோம். இப்போ நாகமான் செய்த தவறு என்னன்னா, முதல் போட்டிருக்கு, அந்த எலிசாவுடைய வார்த்தையை கேட்ட உடனே கோபம் உண்டு. எல்லாரும் சொல்லுங்க, என்ன வந்துதான்? எல்லாரும் சொல்லுங்க, என்னது? கோபம். நாகமான் சொல்லுவா, உன்னுடைய விடுதலைக்கு தடையே உன் கோபம் தான். உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையே என்ன தெரியுமா? உங்களுடைய கோபம் தான். லேவியா, கோபம். நிறைய நேரம் நம்ம சபையில இந்த வார்த்தையை, கோபத்தை குறிச்சு நம்ம நிறைய பேசியிருக்கோம். இன்னும் தெளிவு வேணும்னா நீதிபதிகளை போய் படிச்சு பாரு. லேவியா, கோபம் நிர்மூலனை கொல்லும். லேவியா, ஆமா, கோபக்காரன் இதெல்லாம் நிறைய சொல்லியாச்சு. ஆனா இங்க போட்டிருக்கு கோபம் கொண்டு. நான் எலிசாதான் கோபம் கொள்ளணும். யாரை பார்த்துட்டே அவன் இவன் சொன்னேன் சொல்லணுமா இல்லையா? இப்ப என்ன பார்த்து சொல்றேன், நான் சொல்றேன், டேய் கொஞ்சம் சோமானா போட பண்ணா, அவ என்ன பேசுனா அப்படின்னு சொன்னதை கேட்டா நான் சொல்ல வேணாம். சுத்தி இருக்கிறீங்கன்னா மொழிமையும் வச்சிட மாட்டீங்க. யாரை பார்த்துட்டு அவன்னு சொன்னேன்? சொலத்தை வாங்க வந்திருக்கிற நீ அவளை ஊழியக்காரனை பார்த்து அவன் சொல்லுவியா? எப்படிடா பேசுவ? அப்படி நீங்க ஒப்பீங்களா இல்லையா? வேலைக்காரன் கூட ஒன்றும் சொல்லல. ஏன்னா ஊழியக்காரன் அடிக்கடி சொல்றேன், சில நேரம் எங்க நிலைமை தான் வாயே பேச முடியல. நீங்க பேசுறதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். நீங்க எங்களை குறிச்சு என்ன உடுப்புறீங்கன்னு நல்லா தெரியும். நாங்க கூடாரத்துலதான் இருந்தாலும் வேற வழி கிடையாது. அப்ப கோபம் கொள்ள வேண்டியது யார்தான்? எலிசா தான். கோபம் கொள்ள வேண்டியது எலிசாவுடைய வேலைக்காரன். ஆனா இவங்க கோபம் கொள்ளல. நம்மால கோபப்பட்டு பயங்கரமா கோபம். ஏலியா சொல்லுங்க. நாகமான் கிட்ட கேட்ட சொல்ல, நாகமான் சொல்ல, முதல் தடையே அன்பு விசுவாசியே கோபம் கொள்ளுகிறது தான். இன்னும் சொல்ல போனா எங்க தெரியுமா கோபப்படக்கூடாது? தேவ சமூகத்துல கோபம் வரக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட மனைவி கிட்ட கோபப்படக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட பெற்றோரிடத்துல கோபப்படக்கூடாது. அபிஷேகம் பண்ணப்பட்ட பெற்றோரிடத்துல உனக்கு என்னத்துக்கு கோபம் வருது? அபிஷேகத்துல இருக்கிற சகோதரிடத்துல கோபம் வரக்கூடாது. எலிசா கிட்ட கோபம்னா வேற எங்கேயா போய் காட்டு. ஒரு ரட்சிக்கப்பட்டு ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனால் நடத்தப்படுகிற ஒரு மனிதனுக்கு முன்பதாக நின்று நீ கோபப்படுற. நீங்க நினைக்கலாம் அதை கண்ட்ரோல் பண்ண முடியலைங்க, சில நேரம் பொத்துட்டு வந்துடுது அப்படின்னா நீங்க நல்லா கவனிக்கணும். மாட்டு சொன்னா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அப்படின்னு என்னத்தை யோசிச்சு பார்க்கணும்னா, கோபம் நம்ம எல்லாருக்குமே வரும், அப்படிதான். ஆனா கண்ட்ரோல் பண்றோமா இல்லையா? எல்லாருமே ஓபன் பண்ணி விட்டுறீங்களா? இல்ல. கண்ட்ரோல் பண்ற இடத்தை பாருங்களேன். கோபம் பண்ணுவோம், ஆனா அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ற இடம் நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2-3 சொல்றேன் பாருங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க. எங்க போறீங்க? எதுக்கு போறீங்க? உடம்பு சரியில்லைனாக்கா போகணும். வயிற்ற வலிக்க, வயிற்ற வலிச்சு கடவுளான்னு போய்கிட்டே இருக்குது. ராத்திரி 10 தடவை போயிடுச்சு. இப்ப வயிற்ற கடக்குதுன்னு சொல்லி போயிருக்கீங்க. போன உடனே அங்க யார் இருப்பா? நர்சக்காவை தான் முதல் பார்க்க முடியும். டாக்டர்னா அப்புறம் தான். நர்சக்கா சொல்லுவாங்க, உங்க பேர் சொல்லுங்க. எக்கா எனக்கு பயம், டாக்டர்கிட்ட கூட்டுவானா? நர்சக்கா இல்ல, எங்க ஊரிங்களா நீங்க? சார் பேர் சொல்லுங்க சார். சரி, பேர் எந்த ஏரியால வந்திருக்கீங்க? இது முதல்ல வந்திருக்கீங்களா? என்னது? வயிற்று வலி. என்ன சாப்பிட்டீங்க? மாதுளம்பழத்தை மூசை தின்னுட்டேன். அப்படியே சரி. இப்படி எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிறது எழுதிட்டு என்ன கொடுப்பாங்க? அக்கா எத்தனாவது டோக்கன்? 10வது டோக்கன். அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. பாருங்க அக்கா, உண்மையா இல்லையாக்கா? நான் நர்சக்கா வச்சுதான் சொல்றேன். யாருமே அங்க இருக்க மாட்டாங்க. டோக்கன் அக்கா 10வது இருக்குக்கா, இருக்கா கணக்குதுக்கான்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த அக்கா சொல்லுவாங்க, சார் போய் உட்காருங்க. உங்களுக்கு முன்னாடி எவ்வளவு பேர் உட்காந்துருக்காங்க. அவனா நெஞ்சுவலியோட வந்திருக்கிறான். நீங்க வயிற்று வலி தானே, போய் உட்காருங்க. மேடம் வயிறு ரொம்ப கலக்குது, பிளட்டி நாங்க எடுத்து போங்க. நமக்கு கோவம் வருமா?
வந்திருக்கா இல்லையா? வராத மாதிரி ஆக்டிவ் பண்ணக்கூடாது. வந்திருக்கா இல்லையா? ஆனா என்ன பண்றோம்? அடிச்சு நர்ஸை பார்த்து அது ரோஜா மாதிரி ஆகிட்டோம்னா நர்ஸ் மாதிரி ஆகிட்டு என்னைக்கு நர்ஸை பார்த்து சொல்லிக்கணும் ஆகிட்ட மேடம் மேடம் என்ன மேடம் அவங்க கண்டு போட்டு அந்த நர்ஸு கிட்ட போட்டு என்ன பண்ணுவா தெரியுமா? நல்ல இன்னும் வைத்தால பாருங்க ஒரு ஊசி ஏத்துனே செத்து போயிடும் பயக்க. எந்த நர்ஸும் அப்படி பண்ண மாட்டாங்க. நர்ஸுகள் எல்லாம் ரொம்ப நல்லவங்க, டாக்டர்ஸ் எல்லாம் நல்லவங்க. உனக்கு ஒரு பயம் வருது இல்ல, உன் கோவத்தை போய் டாக்டர்கிட்ட காட்டு. காட்ட முடியுமா? கோவம் வந்ததுடி அடக்கிக்கிட்டேன், அடக்க தெரியுது. அப்ப நல்லா கவனிக்கணும். கோவத்தை கண்ட்ரோல் பண்ண உங்களால முடியும். முடியாததுலாம் ஒண்ணு இல்லை. ஆனா சொல்றோம் கண்ட்ரோல் பண்ண முடியல சிஸ்டர். பண்ற ரோலா எப்படி? என்ன உனக்குள்ள அபிஷேகம் இல்லைன்னு அர்த்தம். எல்லாரும் பண்ணா என்ன கோவப்பட்டுருக்கீங்க? நீ யார் என்ன பேசுனா நீங்க கோவப்பட்டுருக்கீங்களா? கண்ட்ரோல் பண்ண முடியல, அடக்க முடியல. அப்படி பேசிட்டேன், இப்படி பேசி என்ன பேசினாரு? என்ன நீ அபிஷேகத்துல இருப்பேனா? என் ஆண்டவரை விட உங்களை பேசிட்டாங்களா? என் ஆண்டவரை பார்த்து என்ன சொன்னாங்க? பிசாசுகளின் தலைவன் போஜன பிரியன். உடனே ஆண்டவர் பேசின பேச்சு கொஞ்சமாப்பா பிசாசுகளின் தலைவன் தாங்க. அதான் பார்த்துக்கா ஒரு வாட்டி அடிச்சாதான் இவனுக்குலாம் ஆகும்னு சொல்லி நம்ம கோவப்பட்டார. நாங்க அபிஷேகம் பெற்றுருவோம். நாங்க எப்படி அபிஷேகம்? ஆராதனையில பாத்தீங்கன்னா பின்ன இருந்தாங்கன்னா அபிஷேகத்துல இருந்து முன்ன வந்துருவோம். அப்படி அபிஷேகம். ஆனா என்ன வரும்? என்ன வரும்? எதுக்கு மேல வரும்? மூக்கு மேல போகும். அந்த மூக்கை நறுக்கி எடுத்து சொல்லுங்க. எப்ப வந்தது வயிற்று வெளி சுகமாக அவன்கிட்ட கெஞ்சணுமா இல்லையா? ஏக்கா 10வது தோக்கம்க்கா கொஞ்சம் விடுங்கக்கா, இல்லைன்னா இங்க பெய்யுவேன் போல அப்படின்னு கெஞ்சுவேன்ல. அதே மாதிரி தேவ சமூகத்துல வந்து உன் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா பரவாம போக முடியாதாக்கும். சரி, இது ஒரு கோபத்தை கண்ட்ரோல் பண்ண இடம். நீங்க இதெல்லாம் நீங்க இன்னும் நிறைய வீட்டுல போய் நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம எங்கெல்லாம் கோபத்தை கண்ட்ரோல் பண்றோம்? வேலை ஸ்தலத்துல கோபத்தை கண்ட்ரோல் பண்றோமா? சொல்லுங்க. வேலை பார்க்கறவங்க கை தூக்குங்க. லேலியா சொல்லுங்க. வேலை பார்க்கற சூப்பர்வைசர் பேசுவோம். யோ யோகா யாரு ஜோயல் யாரு மேனேஜர் இவன் அப்பாவி போயிருப்பான். இவனுக்கு மேல உடனே தப்பு பண்ணிருப்பான். இவனை கூப்பிடுவான். என்னடா என்ன பார்த்திருக்க வேலை? காலையில இருந்து 2 2 வீலர் அதெல்லாம் பார்த்துருப்பான் முழுசா. மேனேஜர் பேசுவான் பாருங்க, இப்படியே நிற்பான். இதை ஊத்து பேசுனா இங்க வர பல்ல தட்டிடுவேன்னா ஏன் உனக்கு ஊத்துக்கிட்ட கோவம் வந்து சொல்லு. இதை ஊத்து பேசுன அம்மா பேசுனா மா கோவத்தை கிளறாத. மேனேஜர்கிட்ட பேசுடா. மேனேஜர்கிட்ட பேச முடியுமா? வேலையை விட்டு தூக்கிடுவானே, கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களே. வருமானம் தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. உனக்கு அந்த வயது இருக்குல்ல, மேனேஜர்கிட்ட பேச முடியாது, ஓனர்கிட்ட பேச முடியாது. இன்னும் சொல்ல போனா ஜவுளி கடையில இருக்கிற பிள்ளைகளுடைய நிலைமை யோசிப்பாருங்க. 10 சேலை எடுத்து போடுவா, ஒண்ணு வேணான்ட்டு நம்ம பாட்டு நம்பி வருவோம். அந்த பிள்ளைங்க என்னைக்கா கோவப்பட்டிருக்காங்களா? உங்களை விடுங்கப்பா, நீங்க தான் ரோசக்காரங்க, நீங்க வேலையில கூட கோவப்படுவீங்க. ஜவுளி கடையில வேலை செய்யறவங்க யாரும் இல்லை. அவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்க. 10 சேலையா 20 சேலை 30 சேலை அந்த ரேக்ல எல்லாமே எடுத்து போட்டுருவோம். நாங்க இன்னும் சொல்ல போனா எங்களை வச்சுக்கோங்களேன், நானும் எங்க அக்காலாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரேக்கெல்லாம் எடுத்து போட்டோன்னு எட்டி உள்ள பார்ப்போம். அந்த கீழே இருக்குல்ல அதுவே வேணாம் தூக்கி கீழே கிடக்கும். அந்த இருக்குல்ல அது அது அதுன்னு எல்லாம் போட்டுட்டு அவ என்ன செய்யணும்? நான் அந்த பக்கம் தான் என்ன பண்ணுவேன், ஏய் நீ சேலை எடுத்து வந்தியா இல்லையா? என்ன பிடிக்கல உங்களுக்கு? பிடிக்கல இல்ல அந்த காட்டுன்னா அங்க போய் பாருங்க எவ்வளவு அழகா சொல்லுது. கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுதா இல்லையா? ஆனா பக்கத்துல இருக்க சொன்னோம், அந்த பாரு வராளுங்க பாரு எல்லாம் எடுத்து போட்டு எடுக்க மாட்டாளுங்க அப்படின்னு சொன்னாலும் நம்மளுக்கு அந்த கோபத்தை காட்டுறது இல்லை. வேலை ஸ்தலத்துல கோபத்தை கண்ட்ரோல் பண்றோம், ஹாஸ்பிட்டல்ல கோபத்தை கண்ட்ரோல் பண்றோம். இதுக்கு மேல ஒரு ஸ்டெப் போய் சொல்றேன். பஸ்ல ஏறி உட்கார்ந்தீங்க. பஸ்ல ஏறி எங்க இருந்து நீங்க எங்கேயோ இருந்து இங்க வரது பஸ்ல ஏறி உட்கார்ந்தாச்சு. பஸ்ஸுக்காரன் டூரு டூருன்னு ஓட்டுறான். எத்தனை பேர் டிரைவர்கிட்ட போய் சண்டை போடுவீங்க? பஸ் உங்க ட்ரெயின்ல உட்காந்துட்டீங்க, இறங்கி ஒரு ஸ்டாப்ல இறங்கி நேரா டிரைவர்கிட்ட போய் என்ன ஓட்டுற ட்ரெயினா ஓட்டுற? என்னைக்கா ஒருத்தர் ஒரு ஆளு பஸ் டிரைவர் தெரியும், ட்ரெயின் டிரைவர் யாரும் பார்த்துருக்கீங்களா? ஓட்டுறான் டூரு டூரு டூருன்னு. அதெல்லாம் வைத்த கலப்பினாலும் உட்காந்து கோபம் வருது. போனா பாரு
பஸ் டிரைவர் மேல உள்ள கோபம், ஆஸ்பத்திரியில உள்ள கோபம், எல்லா கோபத்தையும் கொட்டுற என்ன பார்த்தோம்னா அது ஒரு நாள் உடஞ்சு வச்சுன்னா நீ உடஞ்சு போய் தெரிஞ்சுக்கோ. இல்லையா? அப்போ நல்ல ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ பிள்ளைகளாகட்டும் இல்ல உலக மனிதர்கள் யாராகட்டும் நமக்கு வருகிற கோபத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இயல்பிலேயே நமக்கு அந்த ஒரு பலம் இருக்கு. எல்லாருமே கோபத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கிருபை இருக்கு. ஆனா இந்த கோபத்தை எங்க தெரியுமா காட்டுவோம்? தேவ சமூகத்துல காட்டுறோம். எலிசா கிட்ட வந்து கோபம் படணும். ஐயா நீ நிக்கிறதே உன் சுகத்துக்காக நிக்கிற, அங்க கோபப்படக்கூடாது, அங்க மூச்சு தூக்க கூடாது, அங்க நீ முறுக்கிட்டுல போகக்கூடாது. இல்லையா? இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் மக்களே. யார் தெரியுமா? புதிய ஏற்பாட்டுல கானானிய ஸ்திரீ. கானானிய ஸ்திரீ எதுக்கு வந்தாங்க? தான் புள்ள பிசாசு பிடிச்சு வீட்டுல படுத்து கிடக்கு. இப்ப யார்கிட்ட வந்து நிக்கிறா தெரியுமா? ஏசப்பா கிட்ட நிக்கிறா. ஏசப்பா கிட்ட வரும்போது யாரெல்லாம் நிக்கிறாங்க? சீஷர்கள் படை சூழ என் ஆண்டவர் நிக்கிறார். கிட்டத்தட்ட 12 ஆண்கள் நிக்கிறாங்க. தெய்வம்ன்றதை விட தாண்டி 12 சீஷர்களோட அந்த 13 பேரோட நிக்கிறார். அந்த 13-12 பேருக்கு நடுவுல ஒரு பெண்ணை ஆண்டவர் சொல்றாரு, எம்மா நான் பிள்ளையின் அப்பத்தை எடுத்து. அந்த நேரத்தில் அவளுக்கு கோபம் வரல பாருங்க. ஏன் தெரியுமா? அவளுக்கு நல்லா தெரியும், நான் இந்த நேரத்துல கோபப்பட்டேன்னா என் பிள்ளை வாழ்நாளா பிசாசின் பிடியில இருக்க வேண்டிய வரும். நான் இந்த நேரத்துல அமைதி காத்தே ஆகணும். இவரை விட்டுட்டேனா இனி என் வாழ்க்கையில என் பிள்ளைக்கு வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை, என் பிள்ளைக்கு பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை இல்லைன்னு தெரிஞ்சுதான் அவர் சொல்றார், நாய்க்குட்டி சாப்பிடுங்கப்பா. உடனே வாங்கிட்டா பாருங்க. அந்த அர்த்தம் நமக்குள்ள ஓட. ஊழியக்காரன் சொன்னா உனக்கு மேல எதுக்கு உனக்கு கோபம் வருது? ஊழியக்காரன் எதுக்கு பேசுற? ஊழியக்காரன் ஒரு வார்த்தை சொன்னா ஏன் லேட்டா வருதுன்னா ஒரு சிலர் நீங்க நல்லா கவனிக்கணும். நாங்க என்ன சிஸ்டர் உங்கள்கிட்ட எல்லாம் கோவப்பட்டோன்னு, பிரதர் சிஸ்டர் ஐ நோ நீ வாயை திறந்து பேசல, ஆனா உங்களுடைய முகம் என்ன அழகான முகம். நான் ஒரு வார்த்தை சொல்லும் போது சூரியனை போல இருக்கிற முகம் சட்டென்று கருகி விடுகிறதை ஐயா பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். ஐயா நான் சொல்றதுக்கு நீ கோவப்படுறியா இல்லையான்றது உன் முகத்தை வச்சே எனக்கு தெரியும். இல்லையா? யார் லேட்டுன்னு போட்ட உடனே அப்படி சொல்லுன்னு முகம் போகுது பத்தியா? நீங்களா நாங்க மாதிரி ஆசீர்வாதத்தை வாங்க முடியாது. என்ன ஒரு தடவையா 2 தடவையா நீ லேட்டுன்னு கேட்கறதுக்கு 1000 தடவை கேட்டுட்டோம்ல. கேட்டா இவங்களுக்கு அப்படி முடிச்சுட்டு என்ன பெரிய ஆள் இருங்க. முதலமைச்சரோட பொண்டாட்டி இவங்களை ஒரு கேட்டு 4 பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்திட்டோம். அதோட மூஞ்சி சின்னதா போச்சு. கோபம் நம்மளுடைய இயல்புல வரக்கூடாது. சபைக்குள்ள கோபம் வரக்கூடாது. இன்னும் சொல்ல போனா சக விசுவாசி இன்னொரு விசுவாசி அட்வைஸ் பண்ணவே கூடாது. இல்லைங்க, முடியாது. நீங்க என்ன கூடாதுன்றீங்க? முடியாது. நீங்க என்ன சொல்றது? நீ யோகியமா? ஆமாங்க, எங்களுக்கு சில நேரம் நாங்க பராக்கிரமசாலி தான், சில இடத்துல எங்களுக்கு குசுரோகம் இருக்கும். அது வந்து நாங்க சுகமாகிதான் உங்களுக்கு அந்த விஷயத்த சொல்றோம். ஆனா நமக்கு என்ன தெரியுமா? அக்கா சொல்லட்டும், நீங்க சொல்லக்கூடாது. யார் சொல்லட்டும்? அக்கா என்ன பண்ணுவாங்க? சொன்னதை கேட்காம தானே நீ போயிட்டு இருக்க கழுத மேல போய் கழுததான் பேசும். ஐயா, சபை என்பது ஒரு குடும்பம். ஒரு குடும்பத்துல யாருனாலும் நம்மள என்ன பண்ணலாம்? வான் பண்ணலாம். நீங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இடம் கொடுங்க. ஒரு கானானிய ஸ்திரீ கிட்ட இருந்த அவங்க பாருங்க ஒரு கோச்சாரியான் தான். அந்த கானானிய ஸ்திரீ ஒரு இஸ்ரவேல் பெண் இல்ல. அவர்களுக்கு இருந்த ஒரு மைண்ட் செட்டை பாருங்களே. ஏசப்பா கிட்ட கோபமே படல. எனக்கு இப்ப தேவை என்ன தெரியுமா? ஆசீர்வாதம். எனக்கு இப்ப தேவை என்ன தெரியுமா? விடுதலை. இவரை விட்டுட்டேனா நான் இனி விடுதலை பார்க்க முடியாது. என் பிள்ளையும் பார்த்தா இயேசுவையும் பார்த்தா. என் பிள்ளை பிசாசுனால போய் அடிக்கப்பட்டு அலக்கழிக்கப்பட்டு அவ கொடூரமா வேதனைப்படுறா. இப்ப விடுதலை வேணும்னா இவரை அன்றி இவர்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை ஓகே சொல்ற வரைக்கும் நான் போக மாட்டேன். நீங்க பாத்தீங்களா? அதுதான் நமக்கு தேவை. அந்த விசுவாசிகளே, ஊழியக்காரன் சொல்லுவானா கோவப்படாது. ஊழியக்காரங்க உங்க நன்மைக்கு அவர் சொல்றாங்க. ஊழியக்காரங்க மேல கோவப்பட்டு நீங்க எலிசாவை வெளியே வான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிக்கலாம்ல. எப்பா சீரியால இருந்து ஒரு ஆத்மா வருது, சாதாரண இல்லப்பா. எங்க இருந்து? அவன் அங்க இருந்து இங்க தேடி வானான். உங்களை பார்த்து வந்துட்டான். அவனை நீ போய் வெளியே வந்து போய் வரவேன்னு சொல்றதும் ஆண்டவர் தான். நீ வரவேற்கவே போகக்கூடாது, இங்கே உட்காருன்னு சொல்றதும் ஆண்டவர் தான். எங்களை ஆண்டவர் பர்மிஷன் கொடுத்தாதானே நான் வந்து உன் கண்ணீரை துடைக்க முடியும். நான் ஆண்டவர் கொடுக்கலன்னா உன் வீட்டுக்கு நான் வரவே டெஃபினட்டா வர முடியாது. ஆண்டவர் எனக்கு ஒரு எண்ணத்தை கொடுத்தாலும் நான் உங்க வீட்டுக்கு வர முடியும்.
நன்றி. உண்மையாவே உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். நான் அப்பெல்லாம் நினைப்பேன், ஏன் அந்த இங்க இருக்கிற விசுவாசிக்கு போன் பண்ண முடியலன்னா, நம்ம தான் போனை எடுக்காது, போன் பண்ணவும் பண்ணாது, நம்ம பண்ணாத ரெஸ்பான்ஸ் கிடையாது, அது ஆயிரத்துக்கு வராது, ஒண்ணுமே செய்யாது. இல்லையா? அப்போ ஊழியக்காரனிடத்துல உங்களுக்கு கோபம் இருக்கக்கூடாது. ஊழியக்காரன் ஒரு வார்த்தை சொல்றானா, தயவு செய்து காலை ஷேர் பண்ணி கேளுங்க. என்ன சொல்ல வராங்க? ஏன் ஊழியக்காரன் நம்மகிட்ட இந்த வார்த்தையை பேசுறது? எலிசா எதுக்கு இந்த வார்த்தையை சொல்லணும்? அவரை தேடிதான் நம்ம வந்திருக்கிறோம். ஸ்நானம் பண்ணு சொன்னா அவர் மேல கோபப்பட்டதுடைய விளைவு என்ன தெரியுமா? அவன் பேசிக்கல. தயவு செய்து கையெழுத்து கும்பிடுறேன், ஊழியக்காரங்களை தரக்குறைவா பேசக்கூடாது. விவரம் தெரியாம, செய்தி தெரியாம, நீங்க புரியாம ஊழியக்காரர்களை எக்காரணத்தை கொண்டும் ஊழியக்காரர்கள் உங்களுக்கு விவாத பொருள் அல்ல. சொல்லுங்க, விசுவாசிகள் உங்களுக்கு விவாத பொருள் அல்ல. அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க அப்படி சொல்லிட்டாங்க. விசுவாசிகளை விவாத பொருளா வைக்காதீங்க. பரிசுத்த ஆவியானவர் விவாத பொருள் அல்ல. நமக்கு விவாத பொருளை பிசாசு. அவனை பிடிச்சி கோவப்படு, அவங்க கூட கோவப்படு, கோரியாத்தை இழுத்து. உண்மையாக நான் எப்படி அப்ரிஷியேட், நான் உங்களை அப்ரிஷியேட் பண்றேன். போட்டு தல்காயா நம்ம மாடு கோரியாத்தை சந்தோஷம், அவன் மேல கோவப்படு. நீ உட்கார்ந்து மத்தவன் தாவீது மேல கோவப்பட்டு உனக்கு என்ன பிரயோஜனம்? நீ ஏன் 40 வெட்டியா தான் நின்று இருக்க? உனக்கு என்னத்துக்கு எங்க மேல கோவம்? 40 நாள் சும்மா இருந்தது யாருங்க சொல்லு? யார் வந்தாங்க? சாமியல் படிச்சவனா சொல்லுங்க. சவுல் வேற யார் இருந்தா? கோவப்பட்டது யார் அந்த இடத்துல? எலியாபு. அடி போடுற நீ அது 99 அடிச்சுக்கலாம், தப்பு இல்ல. எலியாபு யாருங்க? தாவீதுடைய சகோதரர்கள். எலியாபு கோவப்படுறான். டேய் எதுக்கு இங்க வந்தா? உன்னை யார வர சொன்னா? டேய் நீ 40 நாள் சும்மா இருந்தே, அதனால தான் இங்க வந்தேன். நீ ஏன் மேல கோவப்படக்கூடாது? முன்னாடி 40 நாள் நின்னான்ல கோலியாத்து, அவன் மேல கோவப்பட்டு போறான். சும்மா இவங்கெல்லாம் யாரு தெரியுமா? யாருக்கு யார் மேல கோவப்படுவாங்க தெரியுமா? ஆடு மேய்க்கிறவன், இந்த ஒண்ணும் இல்லாதவங்க. உன் கோவத்தை எங்க பக்கத்துல உங்க கையை சொல்லி உங்க கை நல்ல கையை பிடிச்சி ரெண்டு பேர் பார்க்கணும். சரியா? 2 பேர் இல்லைன்னா சும்மா இருக்க, பின்னாடி மூச்சிய பார்த்து சொல்லணும். இங்க வாங்க, உங்க கோவத்தை எல்லாம் நாடு மேய்க்கிறவன் மேல அப்படியெல்லாம் காட்டக்கூடாது. உங்க கோவத்தை மனைவி மேல, புருஷன் மேல, பிள்ளைங்க மேல, அப்பா அம்மா மேல அப்படிலாம் காட்டிட்டா நீங்க பெரிய வீர சூர புள்ளியோ? அப்படிலாம் காட்டிட்டா நீங்க வீர சூர புள்ளிய கேளுங்க. உங்க கோபத்தை குடும்ப சாபத்து மேல காட்டுங்க. உங்க கோபத்தை கோலியாத் மேல காட்டுங்க. அது முத இருக்கான்னு கேளுங்க. என்ன சொல்றாங்க? சும்மா இருக்க அவங்க சிஸ்டர், அவங்க மார்க்கோசம் போட்டிருக்காங்க, அவங்க பட்டையை வச்சிருக்காங்க, தெரியுது இல்ல? அப்போ உங்க பொண்டாட்டிக்கு இங்க ஒரு மார்க்கோசத்தை போட்டு விடுறேன். யாரெல்லாம் கணவன்மார்கள் கஷ்டப்பட்டீங்களா என்கிட்ட வாருங்க, உங்களுக்கு ஒரு மார்க்கோசத்தை போட்டு விடுறேன். உன் பொண்டாட்டி இனிமே பாடல அட்ட மாட்டான். கோபப்படுற புருஷன் தடிச்சு போக இவளுக்கு அப்படியே ஆடும், அப்படி 5 தலை 4 மாதிரி ஆட்டும். உனக்கு இரு, இந்த 6வது முடிஞ்ச யாரெல்லாம் அப்படி இருக்கீங்களோ வாங்க, மார்க்கோசங்களை போட்டு விடுகிறேன். போற போக்குல அடிச்சு நவுத்தி போயிட்டேன். கோபப்படக்கூடாது. பெற்றோர் மேல கோபப்பட. அபிஷேகம் பண்ணப்பட்ட, நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு குடும்பத்திலே அபிஷேகம் பண்ணப்பட்ட பெற்றோர் இருப்பாங்கன்னு சொன்னா உண்மையாவே நீங்க சூப்பரான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜெனரேஷன். அவங்க உன்னை திட்டுறாங்களா? எதுக்கு திட்டுறாங்க? போகும்போது ஒரு ஜெபம் பண்ணிட்டு போறான்னா உனக்கு இதுல அப்புறம் போகும்போது நீ தான் காலையில ஜெபம் பண்ணல, ஜெபம் பண்ணல வச்சுக்கோங்க ஒரு பேர். அவனை காலேஜுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு ஜெபம் பண்ணிட்டு போன்னு சொன்னா உடனே அதுக்கு மட்டும் வந்து அம்மா வச்சு எனக்கு வைக்கணும். நானும் அம்மாவா இருந்தா தலையை கை வைக்க மாட்டேன், காலை வைப்பேன். ஆனா காலை வைக்கிறேன். கோபம். நான் ஜெபம் பண்ண எனக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியாதா? எப்ப வெளியே நிறைய நடமாடுப்பா. பகலில் பறக்கும் அம்புக்கும் அம்பு நடமாடுது, அவங்க இருதயத்துக்குள்ளே பாய்ந்து விடும். அதுக்கு தான் ஜெபம் பண்ணிட்டு போன்னு சொல்றது. அப்போனா என்ன? தெரியல அம்பு வரும், ஏசவேல் அம்பு வரும், இப்படி அம்புகள் நிறைய வருது. அதுல நீ தாக்கப்படக்கூடாது. அம்மா ஜெபம் போனா எல்லாம் எல்லாமே தெரியும். அப்புறமே அவங்க ஆடு விழுந்து கிடக்கும். எல்லாம் வீட்டு கிடக்க பார்த்தா எங்கடா இருக்க
லேட்டா சொல்லுங்க. சொல்லும் போது கோபம் வந்தது இல்ல, ஏன் தையல் போடும்போது கோபம் வந்திருக்கும். காலையில சமத்துக்கு வரான் சும்மா உன்னை எவ்வளவு பெரிய வேதனையில இருக்க டயர்டா இருக்கு, எனக்கு படுத்து கிடந்தே இல்ல, இப்ப ஏழு அம்மா கரைச்சு வந்து இது அவளுக்கு மட்டும் எச்சரிப்பு இல்ல, எல்லாருக்குமே எச்சரிப்பு. எனக்கும் சேர்த்தா சொல்றேன். அம்மா காலையில ஜோமன்னு சொல்லும்போது எனக்கு தெரியாம நான் ஜோமன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டவன் இப்ப எதுக்கு கூட காய்ச்சி கூட கேட்கிறேன். அவனே உன் மேல அன்பு வச்சுதான் உன் அம்மாவை வீட்டுக்கு விட்டேன். கோபப்படாது. அற்புதம் வேணும்னா என்ன வரக்கூடாது? கோபம் வரக்கூடாது. இன்னும் சொல்லப்போனா யார்கிட்ட கோபம் வரக்கூடாது? அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரன், விசுவாசியான கணவனான மனைவியான அன்பா பொறுமையா நிதானமா பேசி பழகுங்க. இரண்டாவது என்ன? 5வது அதிகாரம் 11வது வசனம் மறுபடியும் வாசிக்கலாம். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள். இவர் ஒரு இமேஜின் பண்ணிட்டு வந்தாரா, அத மாதிரி யார் செய்யலையா? நீங்க இமேஜின் பண்ற மாதிரிலாம் ஊழியக்காரன் சொல்ல மாட்டான். சொல்லுங்க. இங்க அங்க இருந்து வரும்போதே தொடக்கு எதுல வந்தாரு? குதிரையில ஒட்டகத்துல ஏறி வந்தாரு. ஒட்டகத்துல வரும்போது எப்படி நினைச்சிட்டு வந்தாரு? அங்க போறேன், அந்த மனுஷன் வெளியே வருவாரு, அப்படியேப்பா சரி அப்படி வந்து என் சட்டையை கட்ட சொல்லுவாரு. சரி அப்புறம் குஷ்டு இங்க எங்க இருக்கு சார் அப்படின்னு கேட்பாரு. உடனே நான் குஷ்டரோகத்தை திரும்பி காட்டுவேன். ஒரு வேலை நெடி முதுகுல இருக்கலாம். உடனே அந்த இடத்த அப்படி தடவி அப்படி ஒரு சிலுவை போட்டு, ஏன்னா நீங்க பொறுத்து போய் குஷ்டரோகியா இருக்கிறீங்க, உனக்குலாம் சிலுவை கிடையாது, உனக்கு சிலுவையை நான் சுமக்கணுமா? நான் என்னத்துக்கு சிலுவை போடுவேன்? நான் என்னத்துக்கு போடுவேன்றேன்? உனக்குலாம் என்ன உண்டு? ஆண்டவர் எல்லா நேரமும் சிலுவை தூக்கல. சபைக்குள்ள என்ன எடுத்துட்டு போனாரு? என்ன எடுத்துட்டு போனாரு? சாட்டை எடுத்து போய் சடா 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 கட்டிச்சாரு பாருங்க. அப்பதான் எல்லாரும் பயந்தான். ஐயோ என்னப்பா இப்படி இருந்தாரு, வெளியே போனா அந்த இருக்காரு, பாமக்கலேன்ற அணைக்கிறாரு, சொன்னா சாட்டை எடுத்து சொன்னா ஓடும். எனக்குள்ள சில நேரம் அப்படி ஆக்குற ஒரு சில விசுவாசிகள் பண்ற லோலாயை பார்த்தா சும்மா சாட்டை முடிட்டு அடிச்சு, அதுவும் எங்க விடக்கூடாது, வெளியே விடக்கூடாது, கதவை அடைச்சுக்கணும். கதவை ஓட 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 விட்டு இவனை அடிச்சு அடிச்சு செய்யா 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 பண்ணியா பண்ணியா கேட்டு அடிக்கணும்னு ஆசை. முடியலையே. ஆண்டவர் அனுமதிக்க மாட்டேன். அன்பான தேவன் சொல்லுங்க. அதனாலதான் தப்பிச்சு வாடும். இவருக்கு நினைப்பு என்ன தெரியுமா? ஐயோ அந்த இடத்தை தடவி பாஸ்டர் அப்படியே அன்பாய் தேனொழுக, என்ன ராசா உனக்கு என்ன பிரச்சனை எப்படி கேட்கணும்? அதுவும் சிரிச்சுட்டேடா எல்லாரும் என்ன ராசா என்ன பிரச்சனை சிரிப்பு வருதா? உனக்கே சிரிப்பு வருது இல்ல? அப்ப நான் எப்படி அப்படி கேட்க முடியும்? எனக்கு தான் நீ உள்ள வரும்போதே தெரியுது லோலாயோட வாரு. இதுல வேற நான் உன்னை உட்கார வச்சு சொல்லுவாங்க, டீ கூட இந்த பாசமா கொடுக்கல. ஏன்னா நான் கிச்சனுக்குள்ளே போக மாட்டேன். நான் என்னத்துக்கு போய் டீ தண்ணி போட்டு உடம்பு கொடுக்க போறேன்? நல்ல வேலைப்பா தப்பிச்சேன். தண்ணி கூட சில நேரம் கொடுக்கறது இல்லை. நம்மளாம் கேட்பாங்க, எங்க அம்மா சொல்லுவாங்க, வந்தவங்களுக்கு தண்ணி கூட மறந்தே போயிட்டேன். நம்ம ஒரே ஆவியில போயிடுறது. வந்தாங்கன்னா ராணி சிஸ்டரோட தாங்க பிரதர் வந்தாங்க, வந்தோடனே ஆடா பிரதர் பார்த்தேன் ஒட்டுமே பிரதர். அப்புறம் அம்மா சொன்னாங்க தண்ணி கொடுக்கல அவங்களுக்கு. சரி சரி. அங்க இருந்து அப்ப தண்ணி ஜோமனியே வந்து ஆடவரை ஒட்டுமே இருக்கக்கூடாது, உள்ளே ஜோம் பண்ணிட்டு வந்து கொடுத்துட்டு போயாச்சு. லேலியா சொல்லுங்க. லேலியா நமக்கு அப்படிதான். நமக்கு ஒரு டீயை கொடுத்து ஒரு கூல்ட்ரிங்க்ஸை கொடுத்து, ஆமா நீங்க பண்ற ஜபத்துக்கு நான் டீயும் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கினா நான் ஓட்டாண்டியே போக வேண்டியதான். லேலியா சொல்லுங்க. இவர் ஒரு நினைப்போட வந்தாலும் அந்த நினைப்பு இவர் வாழ்க்கையில என்னையா? நான் நினைச்சேன் பாஸ்டமா எப்படி பேசுவாங்க, அவங்க அப்படி பேசுறாங்க. நான் நினைச்சேன் எனக்கு பண்ணுவாங்க, உனக்கு என்ன சப்போர்ட் பண்றாங்க? என்னமா யாருக்கு சப்போர்ட் பண்ணுமா? யாருக்கு யாருக்கு? உங்களுக்கு தான். எனக்கு பண்ணுவாங்க நினைச்சேன், இவங்க பார்த்தாலும் அவங்களுக்கு. ஆண்டவர் சொன்னாரு, இந்த உலகத்துல மனிதன் நடக்கிறதெல்லாம் நடந்துருச்சுன்னு சொன்னா சரிப்பட்டு வருமானு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அதுக்கடுத்து வேதத்துல இருந்து ஒண்ணு சொல்லலாம். சரியா? சின்ன வயசுல இந்த சாம்பேடு இம்மானு இவங்க எல்லாம் இருக்கிறாங்கல்ல, பெஞ்சமின், இவங்க இப்ப நினைப்பு என்ன தெரியுமா இருக்கும்?
எப்ப பார்த்தாலும் படி படி படின்னு வேலை. நம்ம ஜான மாதிரி பிலிப் பண்ண மாதிரி வேலைக்கு போயிட்டா நல்லா இருக்கும் என்ன எப்ப நினைக்கும்? எல்லாரும் நினைச்சிருக்கீங்களா? சொல்லுங்க, நினைச்சவங்க கை தூங்க. அந்த வயசுல இருப்ப என்ன பாருங்க, அவங்களே நானே நினைக்கிறேன் நல்ல வேற ஒண்ணும் இல்லை, எவ்வளவு அடிக்கிறது 5 டீச்சர் அடிக்கிறாங்க. தமிழ் காலையில போனா தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் எல்லாரும் தட்டிக்கிறாங்க. நம்ம படிச்சாதானே தெரியுது. அப்போ படிக்கிற பிள்ளை என்ன நினைக்குது? இந்த வயசுல நான் வேலைக்கு போயிட்டா, இந்த வயசுல எனக்கு வேலைக்கு போக சொன்னா இவன் செய்வானா? அப்ப அவன் நினைப்பு பிரகாரம் நடந்ததுன்னா அவன் வாழ்க்கை நல்லா இருக்குமா? இல்ல. இப்போ வேலைக்கு போற நம்மால கேட்கல, யாரு வேலைக்கு போற எல்லாரும் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க ஸ்கூலுக்கு போனா நல்லா இருக்கும். எந்த வயசுல? 7 வயசு ஆகுது. 20 வயசு 25 வயசுல என்ன நினைக்குது? ஸ்கூலுக்கு போனா நல்லா இருக்கும், ஜாலியா இருந்தோம் அப்படியே மரத்தை சுத்தி சுத்தி விளையாண்டுக்கிட்டு டீச்சரை ஏமாத்திக்கிட்டு அவ பாடம் நடத்தும் போது இங்கே என்னது அந்த காஞ்சா மாங்காவை தின்னுட்டு எவ்வளவு ஜாலியா இருக்கும். இன்னைக்கு போய் வேலை வேலைன்னு ஐயோ டென்ஷனப்பா அப்படின்னு யார் நினைக்கிறா? இப்ப 25 வயசு பிள்ளைகளை எல்லாம் கூட்டிட்டு போய் எலிமெண்டரி ஸ்கூல்ல விட்டுட்டு எலிமெண்டரி ஸ்கூல்ல இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் கொண்டே வேலையில விட்டா நல்லா இருக்குமா? நீங்களே பாருங்க, சொல்லுங்க, நல்லா இருக்குமா? நல்லா பாட்டு கேட்கிறேன். இதுதான் மனுஷனுடைய யோசனை. மனுஷனுடைய யோசனை என்ன? சின்னதுல வேலைக்கு போகணும். வேலை கல்யாணம் ஆகாதது என்ன நினைக்கும்? நமக்கு ஒரு கொண்டாட்டி வந்தா நல்லா இருக்கு. அவன் தான் பாரு கொண்டாட்டிய மோகனெல்லாம் கூட்டு போறான். நமக்கு கல்யாணம் வேணாம் அந்த மனுஷன் சொல்றாரு. எதுக்கு சொல்றாருன்னே தெரியல. நமக்கு கல்யாணம்னா நல்லா இருக்கணும். கல்யாணம் ஆனவங்க போய் கேளுங்க, கல்யாணம் ஆகாம இந்த வாலிபன் மாதிரி இருந்துட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்போ ஓ நினைப்பெல்லாம் நாங்க ஆண்டவர் செஞ்சாருன்னா நீ கல்யாணம் வேணுன்றவங்க கொண்டாடி கொடுத்துரு. அதுக்கப்புறம் கொண்டாடி வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவேன் நான் வாலிபமா இருக்கணும்னு நினைப்பேன். உன் நினைப்பு தான் மரத்துக்கு மரம் என்னது பிறந்த மாதிரி தாவுதே. என்ன நினைப்புல ஆண்டவர் செய்யட்டும் இல்லையா? அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரம் தெரியுமா நம்முடைய நினைவுகளை காட்டிலும் நம் தேவனுடைய நினைவு. அந்த விசுவாசியை நீங்க நினைக்கிற மாதிரி தேவன் நடத்தணும்னு விரும்பாதீங்க. நான் நினைக்கிறது போல தேவன் நடத்திடணும். நான் எதெல்லாம் 10 பிள்ளைய கொண்டு நிப்பாட்டிட்டு இவன் ஒரு பிள்ளைய நினைச்சிருப்பான். அந்த பிள்ளைய ஆண்டவர் காட்டணும்னு நினைச்சா என் தேவன் அது தேவன் காட்ட மாட்டான். வேலையா சொல்லுங்க, அது தேவன் காட்ட மாட்டார். நீங்க பெரிய இளையசரு, இவர் கேட்ட உடனே அந்த பிள்ளைய ஆண்டவருடைய இளையசர் கூட அந்த குறிப்பிட்ட பெண் வேணும்னு கேட்கல. நான் சொல்லுகிறத செய்ய பொண்ணுதான். இவர் அப்படி கிடையாது. 10 நிப்பாட்டி சென்ட்ல ஒரு இருப்பாரு. அது கலரா நல்ல முஸ்லீம் காரி மாதிரி அழகா பப்பாடி மாதிரி இருக்கு பாத்தீங்கன்னா, அதான் வேணும் அப்படி நினைச்சு நீ கூட்டு வந்தேன். நான் கருவாக்கட்டையெல்லாம் காட்டுவேன். நீங்க நினைச்சதெல்லாம் தேவன் காட்ட மாட்டார். ஏன்னா தேவன் நீங்க மனுஷனுடைய முகத்தை பார்க்கிறீர்கள், தேவன் உள்ளத்தை பார்க்கிறார். இல்லையா? நீங்க இன்னைக்கு இருக்கிறத பாக்குறீங்க, தேவன் ஃபியூச்சரை பார்க்கிறது. வேதத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அருமையான சம்பவம் நமக்கு தெரிந்ததுதான். என்னன்னா யோசேப்புடைய வாழ்க்கையில யோசேப்பு தன்னுடைய சகோதரராலே குழியில தூக்கி போடப்பட்டார். அதுக்கப்புறம் எங்க போனாரு? போத்திபார் அரண்மனைக்கு போனார். அங்க இருந்து எங்க போனாரு? சிறைச்சாலைக்கு போனார். சிறைச்சாலையில இப்ப யோசேப்புடைய ஒரு எண்ணம் என்ன தெரியுமா? இங்க இருந்து நான் விடுதலையானா போதும், அவருடைய நினைவு. இன்னைக்கு நிறைய நம்ம பிரச்சனை அதுதான். இந்த காரியம் முடிஞ்சா போதும். ஆண்டவர் சொல்றாரு, உன் நினைவு அல்ல, என் நினைவு வானத்தை போல பெருசு, பூமிக்கு வாங்க அத்தை விட்ட உயரம் என்னுடைய நினைவு. விசுவாசி, தேவன் உங்களை குறித்து ஒரு பெரிய நினைவு வைத்திருக்கிறார். யோசேப்புடைய நினைவு என்ன தெரியுமா? நான் இந்த சிறையிலிருந்து விடுதலை பெற்றா போதும். ஒரு வேளை இமேஜின் பண்ணி பாருங்களேன், சிறைச்சாலையிலிருந்து யோசேப்பை தேவன் விடுதலை பண்ணிட்டார். எங்க போயிருப்பாரு? அம்மா அப்பா அம்மா வீட்டுக்கு எப்படி போயிருப்பாரு? நிறைய சொத்தோட போயிருப்பாரு? ஒண்ணும் கிடையாது. சிறையில இருந்து விடுதலை ஆகிறவனுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க? ஒண்ணும் கிடையாது. வெறும் கையை வீசின கையுமா அப்பா போய் பார்த்திருப்பாரு. அப்பா பார்த்துட்டு என்ன பண்ணிருப்பாரு? அழுதுருப்பாரு, மகனே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில மறுபடியும் அதே பஞ்சபூமியில தான் இருந்திருக்கணும். ஆனா என் தேவனுடைய நினைவா அது அல்ல. அந்த விசுவாசியே, நீ விடுதலை பெறுகிறதற்கு 2 வருடம் தாமதமானதுதான். ஆனால் யோசேப்புடைய வாழ்க்கையில தேவன் ஒரு பெரிய ஒரு பெரிய ஆழமான அகலமான இன்னும் சொல்லப்போன உயரமான மேன்மையான ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருந்தார். அந்த நினைவு நான் நினைக்க வேண்டும். அந்த நினைவு விலையேறப்பட்டது. நான் நினைக்கிற மாதிரி தேவன் எனக்கு செய்யணும். நான் நினைக்கிற
அவனுடைய நீதியை வெளிச்சத்தை போலவும் அவன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ண வேண்டும் என்பதை நினைத்திருந்தான். அவனுடைய நீதி என்ன தெரியுமா? அவன் அசுத்தன் அல்ல, அவன் பரிசுத்தவன். போத்திபார் மனைவி அவனை தவறா சொன்னால, அந்த இடத்துல அவனுடைய தலையை உயர பண்ண வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நீதி. உன்னை சும்மா இங்கிருந்து அனுப்ப கூடாது என்பது தேவன் வைத்திருக்கிற திட்டம். நீ அவமானப்படுத்தப்பட்டேல, நீ துரத்தப்பட்டேல, நீ தலை குனிஞ்ச இடத்துல உன் நீதியை என்னது வெளிச்சத்தை போல, உன் நியாயத்தை பட்ட பகலை போல எல்லாரும் பார்க்கிற அளவுக்கு யோசேப்பை தேவன் உயர்த்த வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நீதி. அன்பு விசுவாசியே, சோர்ந்து போகாதே. நீ நினைச்சது போல நடக்கலன்னு நினைக்காதே. உன் நீதியை வெளிச்சத்தை போல மாற்றுகிறதுக்கு தான் தேவன் என்ன தெரியுமா உன்னை இந்த இக்கட்டில வைத்திருக்கிறார். இந்த போராட்டம் தானா, இதுல உடனே எனக்கு கிடைக்கல, கவலைப்படாதே. உன் நீதி வெளிச்சத்தை போல வரும். உன் அவமானங்களை துடைக்க தேவன் விரும்புகிறார். அண்ணா வேதனைப்பட்டது உண்மைதான். ஐயோ குழந்தையா இல்லை என்று சொல்லி அண்ணா நினைச்சிருப்பா என்ன தெரியுமா, இப்ப எனக்கு கிடைச்சா போதும்னு. இல்லை, அண்ணாளுக்கு ஏற்ற சமயத்துல தேவனோட கொடுத்தார். அது உலகமே, இன்னும் சொல்லப்பட தேசம் அறிகிற அளவுக்கு அவர் தீர்க்கதரிசி என்று எண்ணப்பட்டார். தேவன் உனக்கு தருவார். நீதியை ஆண்டவர் வெளிச்சத்தை போல மாற்றுகிறதுக்கு தான் இன்னைக்கு உனக்கு விடுதலை. இப்ப அவசரத்துக்கு நடந்தா போதும் நினைக்கிற பத்தியா, நீ முட்டாள். இந்த அவசரத்துக்கு எனக்கு இப்ப நடந்தா எல்லாரும் என்ன அவமானப்படுத்துறாங்க, போத்திபார் மனைவி என்ன அவமானப்படுத்துறா, பெண்ணினால் என்ன அவமானப்படு, அதனால இது ஒண்ணு நடந்துட்டா போதும். இல்லை, காத்திரு. நீ காத்திருக்கும் பொழுது, உன்னை காத்திருக்கும் பொழுது நீதியை ஆண்டவர் வெளிச்சத்தை போல மாற்றுவார். அடுத்தது என்ன தெரியுமா, நிறைய விஷயங்களை எழுதிக்கொண்ட. இரண்டாவது, யோசேப்புடைய வாழ்க்கையில தேவ முதல் தீர்மானம் நீதியை வெளிச்சத்தை போல, அதாவது போத்திபார் குடும்பத்துக்கு முன்பதாக, சொந்த குடும்பத்துக்கு முன்பதாக ஒரு தலையை உயர்த்த பண்ணுவது. இரண்டாவது என்ன தெரியுமா, ஜாதிகளுக்கு நீ ஆசீர்வாதமாய், யோசேப்பை ஆசீர்வாதமாய் வைக்கிறது தான் தேவனுடைய திட்டம். நீ ஒன்றுமில்லாம போன்னு நினைக்கிற, ஆனா ஜாதிகளுக்கு வசனம் சொல்லுகிறது, யோசேப்பு சொல்லுகிறான், ஏன்டா அண்ணா கவலைப்படுறீங்க, ஆண்டவர் என்னை ஜீவரட்சரை செய்யும்படி அனுப்பினான். ஐயா, எகிப்துக்கு மட்டும் இல்ல, என்னது அந்த ஜனங்களுக்குமே ஆகாரம் கொடுக்கிற அளவுக்கு யோசேப்பை தேவன் மாற்றிவிட்டார். ஆண்டவர் சொல்ல, நீ அநேகருக்கு ஆசீர்வாதமா உன்னை மாற்ற நான் விருப்ப வைத்திருக்கிறேன், நீயோ வெறுமையா போனா போது நினைக்கிற. இல்லை, உன் நினைவு தவறு. ஆராதனையில தேவன் உன்னோடு கூட போட்டா சொல்லுகிறார், நீ நினைக்கிற, நீ கடந்து வருகிற பாதையை நினைத்து கவலைப்படாதே. நீ கடந்து வருகிற இக்கட்டு என்ற அந்த சமுத்திர வழியா நீங்க வரீங்க, போராட்டம் என்ற அந்த இடத்துக்கு நடுவுல வரீங்க, வருமான குறைவு, பஞ்சம் என்ற அந்த இடத்துலதான் வரீங்க. ஆனா கவலைப்படாத, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய், அநேகருக்கு ஜீவரட்சனை செய்யும்படியாய் என் ஆண்டவர் உன்னை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்பா, என் ஆண்டவருடைய நினைவு பெரிய. அன்பு மக்களே, அன்பு விசுவாசியே, என் ஆண்டவர் உன்னை கொண்டு வைத்திருக்கிற, இன்னைக்கு நீ கவலையோட இருக்கிற, இன்னைக்கு நீ சிறையில இருக்கிற, இன்னைக்கு நீ இருக்க வேண்டிய இடம் சிறை அல்ல, பலவீனம் அல்ல, பாடுகள் அல்ல, நிந்தை அல்ல, தலைகுடி அல்ல. உண்மைதான், உன் மக்கள் நீதி விடுதலை இருக்கு. ஆனால் இன்னைக்கு நீ வேதனைப்படுகிற, ஏன் தெரியுமா, ஆண்டவர் சொல்லுகிறார், அநேகருக்கு ஜீவரட்சனை செய்ய, அநேகருக்கு ஜீவன் கொடுக்க, அநேகருடைய வாழ்க்கையை புதுப்பிக்க ஒரு நினைவு உண்டு. ஆண்டவர் பெரியவர், இயேசு பெரியவர், இயேசு பெரியவர். ஒவ்வொருவரை கொண்டு தேவன் வைத்திருக்கிற திட்டம் பெரியது. உன் நினைவுபடி நடக்கலன்னு சோர்ந்து ஒரு மூலையில உட்கார்ந்து இந்த இயேசு வேணும் ஒரு மூலையில உட்கார்ந்துறாத. உன் நினைவு நடக்கலையா, சந்தோஷப்படு, தேவ நினைவு நடக்கும். மூணாவது என்ன தெரியுமா, எகிப்துக்கே அதிபதியாய் தேவன் மாற்றினார். சொல்லுங்க, எங்க நீ அடிமையா இருந்தியோ அதே இடத்துல ஒன்னு ஆண்டவர் அதிபதியா மாற்றுறதுதான் தேவனுடைய திட்டம். நீ நினைக்கிறத சிறையில இருந்து வெளியே வந்துட்டா போதும், இந்த விளவீனத்துல இருந்து வெளியே வந்துட்டு நீ ஒன்னு அதிபதியா மாற்ற விரும்புகிற மக்கள், நீ அதிபதியா. பார்வோன் சொல்லுகிறார், இவனுடைய யோசேப்பினுடைய வார்த்தையை மீறுகிற ஒருத்தன் பேசக்கூடாது, ஒருத்தன் அவனுக்கு முன்னாடி எல்லாரும் தண்டனிட்டு பண்ணிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம், வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடும், யோசேப்பு வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடும். அப்படி உன்னை ரதத்து மேல நீ நினைக்கிற சிறைச்சாலையில இருந்து நடந்து போகணும்னு தேவன் நினைக்கிற, நீ ரதத்துல போனே, அப்போ ஒரு பாக்குறவன சல்யூட் அடிப்பான். நடக்கும் நடக்கும், வாழ்க்கையை தேவன் மாற்றுவார்.
மறுபடியும் சொல்ல தெளிவா, நீ வாக்குத்தத்தம் பெற்றவன், நீ நடந்து போவ. ஆனா ஆண்டவரை பின்பற்றாதவே, நம்பிக்கை இல்லாதவன் கார்ல போவான், உள்ளுக்குள்ள தைக்கிதோ. அவெல்லாம் விசுவாசிக்கலையே, அவெல்லாம் நல்லா இருக்கானே. ஆண்டவர் சொல்றாரு, அந்த கார்ல போறவங்க உங்ககிட்ட வந்து நிற்பான். ஒரு காலத்துல அந்த கார்ல போறவங்க ஒரு நாள் வந்து நிற்பான். என் வாழ்க்கையில நடந்த உண்மை. நான் ஒரு காலத்துல சைக்கிள்ல போன நாள் உண்டு. அந்த வாழம் ரொம்ப ஆசை உண்டு. முழு நேரம் ஊழியத்துக்கு வரணும் ரொம்ப ஆசை உண்டு. குடும்ப சூழ்நிலை, வேலைக்கு போயே ஆகுன்ற கட்டாயம், அழுதுட்டே போன நாட்கள், எக்கச்சக்க நாட்கள். ஒரு தடவை சைக்கிள்ல நான் போகும்போது ஒருத்தவங்க கார்ல வந்தாங்க. நடந்த சம்பவம். கார்ல வந்து நான் கிராஸ் பண்ணி வரேன். நான் கல்யாணம் ஆகலையில, என்னுடைய பொறுத்தனை என்ன ப்ரோசாரி யாருக்கும் தெரியாது, என்னுடைய அழைப்பு யாருக்கும் தெரியாது. ஸோ நான் அப்போ சைக்கிள் எப்பவும் சைக்கிள மேக்சிமம் 180% டைம் நான் அழுதுட்டே வந்த நாட்கள் உண்டு. என்னன்னா, எனக்கு நல்ல ஒரு இடத்தை தாங்க, நான் ஊழியர் செய்யணும்னு அழுத நாட்கள் தான் ஜாஸ்தி உண்டு. அப்போ சில நிறைய குடும்பத்துக்காக அழுத நாட்கள் உண்டு. இப்படி நான் ரொம்ப யோசிச்சுட்டே அப்படியே நடந்து வரேன். என்ன நான் இந்த பக்கம் வரேன், எனக்கு ஆப்போசிட்ல ஒரு கார் வந்து என்ன மறிச்ச மாதிரி நின்றுட்டாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னா தெரிஞ்சவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, அவங்க கிறிஸ்தவர்கள் புறஜாதியர். உடனே பார்த்துட்டு அந்த கார் கண்ணாடி இறக்கிட்டு அந்த அம்மா என்னை கேட்ட கேள்வி என்ன தெரியுங்களா? என்ன பேபி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்கக்கா? ஆண்டி நீங்க எப்படி ஆண்டி இருக்கீங்க? நான் என்ன அது வார்த்தையை பாருங்க. எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கு ஆவலான வருத்தமான. நமக்கு சும்மாவே சொல்லுன்னு வரும், கேள்விப்பட்டேன் வருத்தம்னு அப்படின்னு. யார் சொன்னா உங்களுக்கு? நான் கல்யாணம், எனக்கு கல்யாணம் ஆகலன்னு நான் வருத்தப்பட்டேன், உங்களுக்கு யார் சொன்னா அப்படின்னு? இல்லை அப்படின்னா ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கேன். நான் அப்போதான் வேதனை போட்டு சபையிலேயே அழுதுட்டு வரேன். இவங்க நான் என் மூச்சியை பார்த்துட்டு நான் நல்லா இருக்கேன்னு காட்டணுமா? உடனே இந்த செகண்ட் ஆர்டர் எனக்கு காட்டினாரு. அவளுக்கு சுகர் வந்து படுத்த படுக்கையானா அதை கேளு அப்படின்னாரு. என்ன சொன்னாரு? நான் சொன்னேன், ஆமா உங்களுக்கு சுகர் வந்து ரொம்ப ஓவர் ஆயிடுச்சாங்க அப்படின்னு. நானும் நம்ம சைக்கிளை விட்டு இறங்குறது இல்லை, சைக்கிள்னாலும் நான் ராணி தான். நானும் கேட்டேன், அது ஏன் கேட்குற பேபி? என்ன ஒரே படுத்த படிக்க ஆயிட்டு ஆண்டி ஆண்டிக்கா ஜோம் பண்ணிக்க என்னன்னு கேட்டே போ, உனக்கா ஜோம் பண்றேன். அந்த ஆள் வந்தாங்க, அன்பு விசுவாசியே. இன்னைக்கு அந்த ஆள் என்னை பத்தி சொல்றாங்க என்ன தெரியுமா? பேபி ஜெயிச்சுட்டாங்க. அது நடந்து சில வருடங்கள் கழிச்சு நான் சபை வாங்கி நல்லா இருக்கிறத பார்த்து ஒரு கல்யாணத்துல வந்து என் பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடு. யாரு? கார் கண்ணாடி இறக்கி டோரை ஓபன் பண்ணி இறங்கல, கல்யாண வீட்டுல என் பக்கத்துல வந்து உட்கார்ந்து சாப்பிடு. நாங்க இருக்கிற இடமே ஸ்பெஷலான இடம். ஓகே, நீ அங்கே உட்காரு, நான் இங்கே உட்கார்றேன். என் தேவன் என்னை வெட்கப்படுத்த விட, என்னை அதிபதியாகத்தான் வைத்திருக்கிறார். இன்னைக்கு நீ சைக்கிள்ல நடந்து போறியா? உன்னை தாண்டி ஒருத்தன் வேகமா போறான், நான் சகதி உன் மேல அடிக்கிறேன், நான் நன்றி சொல்லிட்டே போ விசுவாசி. வாலிப தம்பி வேதனைப்படாது, வாலிப தங்கச்சி வேதனைப்படாது, அன்பு விசுவாசிய வேதனைப்படாதீங்க. நம் தேவனை அறியாம நல்லா போறானே, நல்லதா போவான். ஆனா அதுக்கும் மேல ஒருத்தர் உன்னை வைத்து உன்னை அழகு பார்க்கதான் தேவ திட்டம். நீ அவனுக்கு முன்னாடி சைக்கிள்ல அப்படியே சந்துக்குள்ள போகணும்னு நினைக்காத. அவனுக்கு மேல நீ என்ன பண்ண தெரியுமா? பிளைட்ல போவ. பிளைட்ல போடனே நீ விசுவாசி. ஆண்டவர் அதைத்தான் உன்னை வைத்திருக்கிறார். அவனுக்கு முன்னாடி பதுங்கிட்டு ஒடுக்கிட்டு ஓடணுன்றதெல்லாம் என் தேவ திட்டம் அல்ல. அதனால உன் நினைவு நினைக்கிறேன். உன் நினைவு நடந்திருந்ததுன்னா நீ அப்படிதான் ஒதுக்கி ஒடிச்சு போயிருப்ப. ஆனா தேவ நினைவு என்ன தெரியுமா? கொஞ்ச நேரம் நீ நட, கொஞ்ச தூரம் நீ நட மக்களே. கொஞ்ச தூரம் இந்த பாடுகளுக்குள்ள வா, கொஞ்ச நேரம் நீ அழு, கொஞ்ச நேரம் தனிமையில இரு. ஒரு காலத்துல தனிமையில இருக்கிறவனுக்கு எல்லாம் நீ அதிபதியாய் மாறுவார். உன்னுடைய கண்ணீரை தேவன் உன்னை துடைக்க வைப்பார். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறணும்தான் தேவன் விரும்பும். நீ நினைக்கிற இந்த துக்கத்தோடய பெயர் இதுக்கு மேல இன்னொரு துக்கம் வேண்டாம். நான் சொல்றேன், பட்ட எல்லாத்துக்கும் ரெட்டிப்பான இரட்டிப்பான நன்மை தந்திட இயேசு வாக்களித்திருக்கிறார். ஆமென். glory hallelujah. சொல்லுங்க, நீ பட்ட துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறணும். அது வரைக்கும் சொல்லு, பிசாசுக்கு சேலஞ்ச் விடு, நான் சாக மாட்டேன்னு சொல்லு. ஹalleluya. சொல்லுங்க, ஆய மாட்டேன், விட்டு கொடுத்துற மாட்டேன். ஆமென். சொல்லுங்க, நான் விட்டு கொடுப்பேன் நினைக்கிறியா பிசாசே? நான் ஓடுவேன் நினைக்கிறியா பிசாசே? எருசலேமுடைய அலங்கத்தை கட்டி முடிக்கிற வரைக்கும் சாக மாட்டேனா? வந்து பாரு, சொல்லு. அதுதான் தேவனுடைய எண்ணமாக்கும். ஒன்றுக்கும் நீ
நீ தனிமையில வடித்த கண்ணீர் வெளியில சந்தோஷமா மாறணும். நீங்க எத்தனை பேர் நீங்க தனி அறையில் அழுது எனக்கு தெரியாது, ஆனா தேவன் அறிவார். உடைய தனிமையுடைய கண்ணீரை தேவன் அறிவார். உடைய துக்கங்களை தேவன் அறிவார். நீ தனியா உனக்கு முன் தலையணைக்கு மட்டும் தெரிந்த கண்ணீர் ஏராளம் மக்களே. அந்த கண்ணீரை தேவன் சொல்லுகிறார். நீ அந்த கண்ணீரை வெளியே, அந்த சந்தோஷத்தை வெளியே பார்க்கணும். நீ தனிமையில அழுததெல்லாம் அலங்கத்தின் மேலே நீ கையா சைத்து நீ நேர்மையாய் வருகிறதை, நீ துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறதை நான் பார்க்கிறேன். ஆண்டவர் கண்ணீரை கேட்கிறார்கள். சொல்ல போறாரு. இன்னைக்கு யாருக்கும் தெரியாம தான் அழுதுட்டு இருக்கிற, அது தப்பே கிடையாது. ஏன்னா யாருக்கும் தெரியாதுன்றதை விட இயேசுவுக்கு தெரியும் என்ற ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு தெரியாது, உன் அம்மாவுக்கு தெரியாது, உன் அப்பாவுக்கு தெரியாது, உன் மனைவிக்கு தெரியாது, உன் கணவனுக்கு தெரியாமல் இருக்கலாம், யாருக்குமே தெரியாமல் இருக்கலாம். சக விசுவாசி முன்னாடி நீ சிரிச்சுட்டு நடக்கிறது போல சந்தோஷமா இருக்கிறது போல காணலாம். ஆனா நீ அழுகிற அழுகைக்கு எல்லாமே உன்னை எல்லாருடைய கண்களுக்கு முன்னதாக உன்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். எத்தனை நாள் இந்த யோசேப்பு தகப்பனை நினைச்சு அழுது இருப்பார். எத்தனை நாள் இந்த யோசேப்பு தன் சகோதரனை நினைத்து அழுது இருப்பார். எத்தனை நாள் என் நீதி வெளியே வராமல் என்று அழுது இருப்பார். எத்தனை நாள் நீ அழுது இருப்பாய் மகனே, எத்தனை நாள் நீ அழுது இருப்பாய் மகனே. அந்த அழுகைக்கெல்லாம் என் தேவன் சந்தோஷத்தை தரணும். தாங்குற வரைக்கும் நீ சாக மாட்டே. நீ ஓடியா நின்று தைரியம் நின்று உன் விருப்பம் நிறைவேற நினைக்காது. என் தேவ விருப்பம் நிறைவேறும், என் தேவ திட்டம் நிறைவேறட்டும் சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணு. ஆண்டவரே என் திட்டம் வேண்டாம், நீ அவசரப்படுற என்ன தெரியுமா? ஆண்டவரே என்னுடைய அவமானம் நீக்கட்டும், உன் துக்கம் நீக்கட்டும், இதுல சீக்கிரமா நடந்தா இல்லை. ஆண்டவர் சொல்றார், அநேகர் பொண்ணை முன்னாடி சந்தோஷமா ஐயா நமக்கு ஆண்டவர் ஒரு நாளை வைத்திருக்கிறார். எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு தானே. ஆனா ஒரு காலம் உண்டுன்னு சொன்னா ஒரு காலம் உண்டுதானே மக்களே. அந்த விசுவாசியே நீ அழுகிறதுக்கு ஒரு காலம் இருந்ததுக்கு சொன்னா அதற்கு ரெட்டிப்பாய் நீ சந்தோஷப்பட ஒரு காலம் உண்டு. நீ சாம்பல்ல உட்கார்ந்து ஓட்டை எடுத்து சொல்றதுக்கு ஒரு காலம் இருந்ததுன்னு சொன்னா நீ ராஜாவா உட்கார்ந்து ஒரு காலம் இருக்கத்தான் செய்கிறது. மறந்து போகாது. என் தேவ திட்டம் அது, யோசனை குறித்தான தேவ திட்டம் அது. உன்னுடைய துக்கம் சம்பவம் யோசிப்பு அனுபவம் தேவன் சொந்த என்ன சொல்லுப்பா தெரியுமா? உனக்கு திட்டம் வச்சிருக்கிறேன் மக்களே, மகனே உனக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன். இந்த சிறையில என்னால இருக்க முடியல, இந்த போராட்டத்துல என்னால நீச்சு நான் வந்துருவேனோ அந்த சொல்ற இல்லை. உன்னை பயங்கரமா சந்தோஷத்துக்குள்ள நடத்த போறேன். நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல பதவி. யோசேப்பு இமேஜின் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு தேவன் அவருடைய நினைவுல வைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். கடைசியாக யோசேப்புடைய வாழ்க்கையிலே தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும். நீ நிப்படா, உன்னை சுற்றி சூரியனும் சந்திரனும் பணியுண்டா, பணியணும் பணியணும், முன்னாடி சில பணியணும். அதுக்கு தான் வந்து சாவல முன்னாடி வண்டிடணும். சூரியன் சந்திரன் முன்னாடி வண்டிடணும். அந்த தரிசனம் நிறைவேறுகிற வரைக்கும் உன்னை விட மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். என்ன நடக்கட்டும், என்ன போராட்டம் வரட்டும், என்ன பிரச்சனை வரட்டும், நீ அறிமுகமாக இல்லை, உன்னை கைவிடுகிற நேரம் இல்லை. அதனால எப்பவுமே மூஞ்சியில புன்னகை பூக்க இல்லை. வேலையா சொல்லுங்க. சில நேரம் போராட்டத்தை சரத்து செய்யும். சில நேரம் உங்களுடைய வாழ்க்கையில என்ன சிரிக்க முடியலக்கா, என்னால சந்தோஷமா இருக்க முடியலன்னு சொல்லி ஆண்டவர் சொல்ல சந்தோஷம் எப்பொழுதும் சந்தோஷமா என்ன உன் கூட நான் அவங்க அனுப்ப இவங்க அனுப்பிட சொல்லி நான் உன்னை விட்டு விலகல. நான் விலகினாதான் மகளை நீ கவலைப்படணும், நான் விலகினாதான் மகளை நீ கவலைப்படணும். யாருமே இல்லையே, நான் இருக்கிறேன். அது போகும், அது உனக்கு போகும். அதுதான் இங்க ராமமான் சொல்லுவார், எனக்கு இதெல்லாம் சத்தியம்லாம் தெரியாது சிஸ்டர், ஆனா என் நினைப்பு நடக்கணும் நான் போனேன். ஆனா அதனாலதான் என் அற்புதம் தாமதமாச்சு. இன்னைக்கு உங்க நினைவு நடக்கணும்னு இந்த இடத்துல வந்துட்டீங்கன்னா இன்னைக்கு
இன்னைக்கு அதை கழுவிட்டு ஆண்டவரே ஒன்னே ஒண்ணு உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சொல்லுங்க, என் நினைவு வேண்டாம் ஆண்டவரே, உங்க நினைவு. சும்மா வார்த்தைக்கு சொல்லிட்டு போக கூடாது, உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சொல்லுங்க. 2 வருஷம் சிறையில இருக்கணும்னா ஐ எம் ரெடி. ஏன்னா அடுத்து அதே சொல்லுவாங்கல்ல, அந்த நாட்கள் எல்லாம் அந்த ரீஃபில் பென் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒண்ணு வச்சிருப்பாங்க, ஸ்ப்ரிங் இருக்கு பாத்தீங்களா, ஸ்ப்ரிங். அதை அழுத்தி என்ன, அது எந்த அளவுக்கு அமுக்குறோமா என்ன பண்ணும், விட்ட உடனே என்ன பண்ணும், மேல போ. இப்ப ஆனதுல உடனே அந்த அடுக்கு அமுக்கு 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 அமுக்குறியா, ரொம்ப லைட்டா அமுக்குனா அப்படி ஜம்ப் பண்ணும். ஆனா அமுக்கிட்டு விட்டோம்னா நல்லா அடி வரைக்கும் அமுக்கி விட்டா மேல போகும், உன் வாழ்க்கை மேல வரும். அமுக்குனா நீ சொல்லு, நல்லா அமுக்கு, அழுத்தி போட்டாங்க, தூக்கி போட்டாங்க, பாட்டு பாடிக்கிட்டே இரு, சந்தோஷமா இரு. உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும், நிச்சயமா உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்க வெடிக்கிற கண்ணீர் எல்லாம், அதனால சொன்ன நீதியை வெளிச்சத்தை போல நான் மேல போட்டு வருவேன். எவெல்லாம் நாக்கு மேல பல்ல போட்டு உன்னை பேசினா பாத்தியா, அதே வாய் பேசுவோம். ராஜா போல பாருங்க, பேசணும், பேசுற வரைக்கும் நான் நிற்பேன். சொல்லு, விசுவாசம் பார்த்து சொல்லு, பேசுற வரைக்கும் நான் நிற்பேன், என்ன உயிரோடு பார்க்கிற வரைக்கும் நான் நிற்பேன். லேலுயா. யோபு சொன்னார் என்ன தெரியுமா, அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள் காட்டு வரைக்கும் நான் நிற்பேன், சாவ மாட்டேன். நாய் வந்து நக்கறா என்ன, நரி வந்து நக்கறா என்ன, நான் உயிரோட தான் இருப்பேன், சாவ மாட்டேன். ஏன் தெரியுமா, நான் பட்ட வருத்தங்கள் எல்லாவற்றுக்கும் எனக்கு மேன்மையை வைத்திருக்கிறார். அப்போ இந்த நாகவான் பண்ணின சின்ன தவறு என்ன தெரியுமா, நான் நினைத்தபடி நடக்க வேண்டும். நீ நினைச்சபடி எதுவுமே நடக்க வேண்டாம். எத்தனை பேர் சொல்றீங்க? பக்கத்துல கையை பிடிச்சு கேளுங்க, உங்க நினைவு நடக்கணுமா, நீங்க நினைச்சபடிதான் நடக்கணும் விரும்புறீங்களா? என்ன சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, வேண்டாமா? ஆண்டவர் சித்தமே உங்க வாழ்க்கையில நடக்கட்டும். சொல்லுங்க, கையை பிடிச்சு, ஆண்டவர் சித்தம் உங்க வாழ்க்கையில நடக்கும், நான் நம்புறேன். சொல்லுங்க, கட்டாய தேவன் உங்களை உயர்த்துவார். ஆமென். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், கொஞ்ச நேரத்தில் வந்துச்சு, 5 நிமிஷத்துல 2 ராஜாக்கள் 5:12. முதல்ல கோபப்பட்டார், அது கூடாது. 2வது தன் நினைவு நடக்க வேண்டும் என்று சொன்னார், அதுவும் கூடாது. 12வது வசனத்திலே இவர் கோபத்தை பற்றி சொல்லுகிறார், நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்களை எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆத்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கரத்தோட எதுக்கு என்ன வேணாலும் திரும்பி போறாரு, அற்புதம் வேணாலும் திரும்பி போறாரு. ஆப்னா பார்பார் நல்லதுதான், உனக்கு சொல்ல வேணுமா வேணாவா? நீ முறுக்கிட்டு போறதெல்லாம் நல்லாதான் இருக்கு. பக்கத்துல உங்க எப்படி சொல்லுங்க, முறுக்கிட்டு போறதெல்லாம் நல்லாதான் இருக்கு, வந்தது எதுக்கு தெரியாம போறீங்கப்பா, வந்தது குஷ்டரோக, நீங்க பேசுறது ஆப்பனா பர்பார, யாராவது கொஞ்சம் இருக்கான்னு கேட்டு சொல்றாங்க. ஏங்க, வந்தது எதுக்கு வந்தோம், நம்ம விடுதலைக்கு வந்தோமா இல்லையா? வந்தது எதுக்கு வந்தோம், நம்ம விடுதலைக்கு வந்தோம். பேசுறது எதை பேசிட்டு இருக்கலாம், அப்புறம் நல்லா இல்லையா, பர்பார் நல்லா இல்லையா, ஒன்று நல்லா இல்லையா சொன்னோம். யோர்தானை விட ஆப்னா பர்பார் நல்லதுதான், உண்மை, நல்லது நதி. நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா யோர்தான் எப்படி வருமா, யோர்தானும் மலையில இருந்து வரும், ஆப்னா பர்பாரும் மலையில இருந்து வரும். ஆனா யோர்தான் வரும்பொழுதே களிமண் தரை வழியா வருமா. சோ களிமண் துகள்கள் ஃபுல்லா யோர்தான்ல அந்த நதியில கலந்து இருக்குமா. சோ அதுதான் என்னது, அது தெளிவா இருக்காது, தெளிந்த நீரோடய இருக்காது. ஆனா ஆப்னா பர்பார் என்னன்னா அழகா எங்க இருந்து வருமா, இந்த என்ன சொல்றாங்க, பனிக்கட்டி உருகி அதுல இருந்து வர்றது போல குளிர்ந்த நீராக, தெளிந்த நீராக, தூய்மையான நதியாக என்ன பண்ணுமா வருமா. இந்த தமஸ்கு பாலைவனமா, அதை சோலைவனமாய் மாற்றிடக்கூடிய பெருமை ஆப்னா பர்பாருக்கு உண்டு. அதனாலதான் இவன் சொல்றான், ஐயோ இந்த களிமண் தண்ணி கலந்த இந்த நதியில நான் குளிக்கிறதை விட அங்க குளிச்சிருக்கலாம். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு யோர்தானையும் ஆப்னாவையும் பர்பாரையும் கம்பேர் பண்ண நீ வந்தியா, உன் குஷ்டரோக நீங்க வந்தியா? பிசாசு எப்படி குழப்பிட்டான் பாத்தீங்களா? நீங்க வந்த ஈஸ்வரே குழப்பிட்டானா? வந்தது எதுக்கு, தேவனை துதிக்க. வந்தது எதுக்கு, சத்தமா சொல்லுங்க, வந்தது எதுக்கு, செய்யறது என்ன, அடுத்தவங்களை பத்தி லோலை. வந்தமா துணிச்சமா கோணமா இருக்கணும். ஆப்பனா பர்பாரை பத்தி எங்களுக்கு தெரியாத, நீங்க கிளாஸ் எடுக்க போறீங்க. எங்க எலிசாவுக்கு தெரியுமா தெரியாத, ஆப்பனா பர்பார் நல்ல தண்ணி இல்லைன்னு யோர்தானே நானே சொல்லி
சொல்லிட்டேன். காய் ஆப்னா பாரு யோவான் எப்படின்னு. எலிசாவுக்கு தெரியுமா இல்லையா? எலிசாவை படைச்ச தேவனுக்கு தெரியுமா இல்லையா? அவர் தான் எல்லா நதிகளுக்கும் தண்ணி கொடுக்கிறவராச்சே, அவருக்கு தெரியும். அவர் சொல்றாருன்னா இப்போ மேட்ரு என்னன்னா, நாகமான் சொல்றாரு, நான் ஒரு பெரிய மரத்துல வேலை பண்ணிட்டேன், என்ன பிரதர் பண்ணீங்கன்னு கேட்டா, நான் இப்ப கம்பேர் பண்ணிட்டு இருக்கேன். இது நல்ல தனியா கெட்ட தனியான்ற விவகாரம் இல்ல, இங்க மறைந்திருக்கிற விஷயம் என்ன தெரியுமா? கீழ்ப்படிதலே. தேவன் ஒண்ணு ஆப்பனால மூழ்க சொன்னா ஆப்பனால மூழ்கு, ஆப்பம் தின்ன சொன்னா ஆப்பம் தின்னு, இட்லியை தின்ன சொன்னா இட்லியை தின்னு. எல்லாமே ஒரே மாதிரி சொல்லுங்க, எல்லாம் ஒரே வெள்ளை கலர்ல தான் இருக்குப்பா. சொல்லுங்க, ஆப்பமும் ஒரே மாதிரி தான், இட்லியும் ஒன்னு. ஆப்பம் தின்ன சொன்னா ஆப்பம் தின்னு, அதுக்கு நம்ம இட்லியை தின்ன மாட்டோமா அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது. நம்ம இட்லி தின்ன சொன்னா இட்லி தின்னு, நம்ம ஆப்பம் தின்ன சொன்னா ஆப்பம் தின்னணும். நம்ம அப்படி கிடையாது, நாங்க அப்படி ஒரு சில சொல்லுவோம். ஏன் ஜெபத்துக்கு போறோம்? நாங்க வீட்டுல இருந்து ஜெபம் பண்ணோம். ஒன்னு ஆண்டவர் எங்க ஜெபம் சொன்னோம், ஜெபம் பண்ண சொன்னா உடனே நம்மகிட்ட கேட்குறது, ஆண்டவர் எங்க இருந்தாலும் ஜெபத்தை கேட்பார். ஐநோ அந்த வருஷம் எனக்கு தெரியும், எங்க இருந்தாலும் உங்க ஜெபத்தை கேட்பார். ஆனா தேவன் உனக்கு என்ன சொன்னார்? தேவன் அண்ணாருடைய ஜெபத்தை எங்க இருந்தாலும் கேட்டுப்பாரா இல்லையா? சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. அண்ணாருடைய ஜெபத்தை வீட்டுல இருந்து ஆளுதான் கேட்டுப்பாரா இல்லையா? ஆனா அண்ணா எங்க வந்தா? சிலருக்கு கால ஜெபத்துக்கு வந்தாலும் அவனுக்கு விடிய காலமே பூக்கும். ஆமா, நமக்கு ஆண்டவர் என் வீட்டுல இருந்து ஜெபம் பண்ண கேட்க மாட்டாரு. நோ, அது உனக்கு கேட்க மாட்டாரு, எனக்கு கேட்பார். என்ன ஆனா சொல்ல, வீட்டுல இருந்து ஒரு சிலர் சொல்றாரு, வீட்டுல இருக்கும் ஜெபத்தை உன்னுடைய வீட்டுல இருக்கிற கட்டுகளை கட்ட அவனுக்கு விடுன்னு சொல்லுவாரு. அவனுக்கு அது உனக்கு, நீ சபைக்கு தான் வரணும். நம்ம ஏன் வீட்டுக்கு ஆண்டு ஜெபம் பண்ண கேட்க மாட்டாரோ? வீட்டுல இருந்து நம்ம பாஸ்டிங் போட்டா கேட்க மாட்டாரோ? நம்ம அங்க போனா கேட்க மாட்டாரோ? இங்க போனா கேட்க மாட்டாரோ? நான் கேட்கிறேன், உடனே நீ வந்தது குஷ்டரோகத்துக்கா வேற இருக்கா? ஆர்கியூமெண்ட் பண்றதுக்காக வந்தேன்னா எங்களுக்கு அந்த பழக்கம் இல்லை. பவுல் சொல்லுகிறார், ஒருவன் வாக்குவாதம் பண்ண மனதா இருந்தால் எங்களுக்கும் சபைக்கும் அப்படிப்பட்ட பழக்கம் இல்லை என்பதை அறிந்து கொள். நோ மோர் ஆர்கியூமெண்ட்ஸ். சொல்லி செய்யினா செய்யணும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இல்லையா? இதை செய்யணும், இதை செய்யணும், அவ்வளவுதான். அடினா அடிச்சிடணும். ஒரு தீர்க்கதரிசி என்ன சொன்னாரு? மாப்பிள்ள என்ன தந்த 4 பேர் ஒன்னா இருக்காங்க. ஜேக்கப் வந்து ஜோயலை பார்த்து, நான் ஒரு அடி அடிக்கணும் அடிச்சுவானே. ஆனா அவன் தீர்க்கதரிசின்னு அவனுக்கு தெரிஞ்சுக்கணும். இவனும் தீர்க்கதரிசி. அவன் சொல்றான், அப்ப நல்லா கவனிக்கணும். அந்த நல்ல ஆவிக்குள்ள இருந்தாதான் இவன் என்னத்துக்கு என்ன நோக்கத்துக்காக சொல்றான்னு விளக்கும். ஆவில இருந்தாதான் நான் ஏன் யோகான முழுது சொல்றேன்னு உனக்கு தெரியும். இப்ப இவனும் தீர்க்கதரிசி, இவனும் தீர்க்கதரிசிங்க. இந்த தீர்க்கதரிசி இந்த தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றான், வாப்பா என்ன அடின்னு அடிச்சிருக்கணுமா இல்லையா? இவன் சொல்றேன், ஃப்ரெண்டை எப்படி வாப்பா அதெல்லாம் அடிக்க மாட்டேன். உடனே இந்த அபிஷேகத்துல வந்து சொன்ன மாதிரி, மாப்பு நீ போகும்போதே செத்து போயிடுவோம், முடிஞ்சு போச்சு. ஆவியானவர் எப்ப சொல்றாங்க விழிப்போட இருந்து கேட்கணும். என்ன சொல்ற உனக்கு சொல், அவ்வளவுதான். எங்க எலியா வந்து வனாந்தரத்துக்கு போனார், அப்படிதான் சாப்பிட்டு இருந்தாரு. அப்பவும் தண்ணி கிடைச்சது. அங்கேயே ஆண்டவர் பேச முடியுமா முடியாதா? அங்கே சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. வனாந்தரத்துல ஆண்டவரால பேச முடியுமா பேச முடியாதா? முடியறதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் யாக்கோபு வனாந்தரத்துல போய் கல்லை வச்சு படுத்தார். தேவன் பேசினாரா? நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் உங்களை இருந்து பிரயாணத்தை வாக்கி பண்ணி அப்படி இப்படி சொன்னாரா இல்லையா? அந்த தேவன் எலியாவோட ஏன் பேசல? உனக்கு அப்பவும் தண்ணி கொடுத்துட்டு நீ நடந்து அந்த மலைக்குள்ள போனாதான் நான் உன் கூட பேசுவேன். இது எலியாவுக்கு கொடுத்தது. யாக்கோபுக்கு கல்லை வச்சு ஜோபனை, நீ யாக்கோவா இருக்கலாம், அந்த இடத்துல தேவன் பேசுவார். சில நேரம் அபிஷேகம் பண்ணப்பட்ட எலியாக்கள் நடந்து 40 நாள் போயிட்டாங்க. ஏன்னு கேட்காதவன் தான் தேவ பிள்ளை, அந்த விசுவாசியே. இது கம்பேர் பண்ற ஒரு காலம் அல்ல. நான் ஏன் இங்க ஜெபிக்க கூடாது, நான் ஏன் அங்க பண்ணக்கூடாது, நான் ஏன் இதை பண்ணக்கூடாது? ஆண்டவர் என்ன சொல்றாரோ ஓகே, ஆண்டவரே நான் அப்படியே செய்யறேன்னு சொன்னா பாத்தீங்களா, அவன் அற்புதத்தை வாங்கிப்பான். சொல்லுங்க. ஐயா யோசிச்சு பாருங்க, செங்கடலை வந்து கோலல் அடிச்சோடனே 2ஆ பிளந்துருச்சு, அப்படிதானே? பிளந்துதா இல்ல? யோர்தானை போய் 2 அடிக்க சொன்னாரா? யோர்தானை அடிக்க சொன்னாரா? யோர்தானை என்ன செய்ய சொன்னாரு? காலை வைக்கணும், அவ்வளவுதான். ஆண்டவர் உனக்கு எப்ப உனக்கு தேவை 2ஆ பிளக்கணும். அதை என்ன செய்ய சொல்றாரு செய்ய பிளக்கும். நம்ம அப்படி கிடையாது. அவரு அடிச்சாரு, யார் அடிச்சா? மோசே அடிச்சாரு, நானும் ஒரு கோலை வச்சு சொத்து நீ காலமெல்லாம் அடிச்சாலும் தண்ணி என்னை
கையை பாரு, மக்களை என்ன பண்ணிட்டு இருக்கிற, அடிக்கிறேன், என்ன செய்யணும்னு நான் நினைக்கிறேன். யோர்தான் கேட்கும், நான் என்ன செய்யணும் நீ நினைக்கிறேன், ரெண்டா பிளக்கணும்னு நான் நினைக்கிறேன். உங்க அப்ப கால வரைக்கும் அது நடக்காது, போயிட்டே இருக்கும். என்னடா பண்ணணும், உன் காலை வைடா. ஏன் தெரியுமா, நீ காலை வச்சா பிரியணும்னு யோர்தானுக்கு கட்டளை. யோர்தான் உனக்கு சொல்றதுக்கு முன்னாடி யோர்தான் சொல்லியிருப்பாரா இல்லையா? யோர்தானுக்கு தேவன் என்ன பண்ணிருப்பாரு, நதிக்கு கட்டளை இடுவார், கழுதைக்கு எல்லாத்துக்குமே தேவன் அவதான் படைச்சவர் கட்டளைவார். இங்க வாங்க ஒரு கூட்டம் வரும், அந்த பெட்டியை தூக்கிட்டு சில குரூப்பு கால வைக்க, நீ ரெண்டா படம். இதுதான் யோர்தானு கேட்டுது காதுல. ஜீவராசிகள் எல்லாம் தேவ சுத்தத்துக்கு கீழ்ப்படி, நீ நான் கீழ்ப்படி மாட்டேன். அது சொல்லும், ஓ அப்ப 4 குரூப் 4 பேர் வராங்க, கால வைப்பாங்க, நம்ம என்ன பண்ணணும் அது சொல்லிக்கிட்டே இருக்கும். யோர்தான் ஓட தண்ணி எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். சொல்லும், மக்கள் 4 பேர் வருவாங்க, மக்கள் கால வைக்கணுமா, நம்ம திருப்பிடுமா, மக்கள் 4 பேர் வருவாங்க. இப்ப நான் போய் உட்கார்ந்துட்டு இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் நான் என்ன திறன் பண்ணி நிற்கிறீங்க சொல்லுங்க. இதோ போய் சக்கரல போய் மாசத்துல போய் 4 ஆசிரியர் வச்சு கால வச்சா அது என்ன பண்ணணும், ஒரு கட்டி சொத்துக்கு ஒரு கட்டி போட்டா டவார் அதுக்கு சொல்லிருக்கோம். ஒருத்தர் வருவான் கோலை வச்சு டவார் அடி பண்ணி பிளந்து அவனுக்கு கொடுத்த கட்டல அது பிளக்கும். நம்ம அப்படி கிடையாது, அங்க உள்ளதை இங்க உள்ளது அங்க உள்ளதையும் எல்லாம் உண்டாவ பண்ணிட்டு ஏசப்பா ஏன் பேச்சையே கேட்க மாட்டேங்கிறாரு. நான் சொல்றேன், நீ ஏசப்பா பேச கேட்டியா? ஃபர்ஸ்ட் நீ முத ஏசப்பா சத்தம் மாதிரி கேட்குத சொல்லுங்க. ஒண்ணு டைரக்டா பேசணும், இல்லையா ஊழியக்காரன் மூலமா பேசுறதுக்கே கேட்கணும், இல்லையா பக்கத்துல இருக்கிற வாயிலா பூச்சி உன் கொண்டாட்டி பூச்சி யாரோ சம்மன் யாரோ ஒருத்தர் அடியான்னு கேட்கணும். எதையுமே கேட்க மாட்டாங்க. இவங்க ஒரு ரேடியோ உட்காந்துருப்பாங்க, ஆண்டவரை பேசணும். அவர் பேசி பல மணி நேரம் அப்படி போச்சு. அவர் பேசிட்டு போயிட்டார். எப்பா நீ என்ன பண்ணி கால தையும் சொல்லிட்டு போயிட்டார். நீ மறுபடியும் ஆண்டவரை பேசணும். அப்போ இவன் என்ன மறுபடியும் எங்க வரணும், முன்னாடி வரணும். இவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா, கோல அடின்னு சொல்ற ஒரு வார்த்தை இவன் நினைப்பு, அதை சொல்லுவார் நினைச்சுட்டு அது வராது, வித்தியாசமா வரத்தான் செய்யும். அப்ப ஆண்டவரே நாகமான் செய்த 3 தவறு. முதல்ல நான் கோபப்பட்டது தவறு, 2வது என் நினைவு நடக்கணும் தவறு, நினைச்சது தவறு, 3வது கீழ்ப்படியாமை தவறு. நான் நினைச்சேன் என்னை இப்படிதான் அங்கேயே போய்க்கிறார், இங்கே அதல்ல, வாக்குவாதம் அல்ல. அந்த விசுவாசிகளே வாக்குவாதம் பவுலே சொல்றாரு, எங்களுக்குலாம் அப்படிப்பட்ட பழக்கமே இல்லைங்க. ஆர்கியூமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறியா? சில சொல்லுவாங்க முக்காடி போடணும், யார் கேட்டா? அத மாதிரி வீடியோலாம் பார்க்காதீங்க. லேடியா சொல்லுங்க, லேடியா சொல்லுங்க. வராதுமா சபைக்கு ஏன் போகணும், நீங்களே அந்த ஆலயம் போட்டிருக்கு, அப்படிப்பட்ட வீடியோ எல்லாம் பார்க்காதீங்க. லேடியா சொல்லுங்க. சபையில வந்து மெசேஜ் வீடியோ போட்டா பார்க்கறதுக்கு ஒரு ஆள் கிடையாது. அந்த வீடியோவை பார்த்தேன், இந்த வீடியோ பார்த்தேன், போட்டு போயிட்டு ஸ்டேட்டஸ்ல இது நல்லா இருக்கும் போடுறது. எனக்கு நம்ம வீடியோ பார்த்துருக்கியா? கேட்டா இங்கதான் சத்தியத்தை கேட்டேன், எங்க கேட்டேன், யாரையும் யாருமே கேட்டோன்னு தெரிய மாட்டேங்குது. இன்னொரு தடவை கூட கேட்டாதான் என்ன லேடியா முக்காடு போட வேணாம் ஒரு குரூப் சொல்லுது, இல்ல லிப்ஸ்டிக் போடக்கூடாதுன்னு யாராவது கேட்டாங்களான்னு சொல்லுது. ஆண்கள் மயிரை நீளமா வளர்க்கக்கூடாது ஏதாவது இருக்கா, எங்களுக்கு வளர்ந்து நாங்க வளர்ப்போம் மாட்டோம். ஒண்ணு நாங்க சபைக்கே போக மாட்டோம், நாங்களே தேவாலயம். யாராமா நாங்களே தேவ ஆலயம், அதனால நாங்களே உள்ளே இருந்துக்கோம் என்னென்னமா சொல்லுது. இதெல்லாம் பேத்தல். இத மாதிரிலாம் ஆர்கியூமெண்ட் பண்ணவே வேண்டாம். பைபிள் என்ன சொல்லுது கேட்போம், ஜப்புன்னு போவோம், அற்புதத்தோம். இப்ப எல்லாத்தையும் பட்டுட்டு வேகமா போகும்போது அவன் சொல்றான், ஒருத்த நேரம் கைவிட்டு ஆக மாட்டேன்னு ஒரு நல்ல குறை என்ன தெரியுமா, அடியில் இருக்கணும்னு சொன்னது யாரு கேட்டான். நான் நினைப்பேன் ஆண்டவர் இப்படி நினைச்சோன்னே ஆண்டவர் சொன்னாரு, அது கூட நாகமானுக்கு இல்ல, நாகமானால இல்ல, அங்க ஒரு புள்ள உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கு. எங்க ஜோம் பண்ணிட்டு இருக்கு, சீரியாவுல ஜோம் பண்ணிட்டு இருக்கு. இந்த வயல தடிமாட இப்படியே அனுப்பிச்சு விட்டேன்னா இதே கோலத்தோட யார போய் மிதிப்பான் சொல்லுங்க? எந்த பிள்ளைய போய் மிதிப்பான்? உன் பேச கேட்டு அங்க போனா அங்க சொகமே இல்லைன்னா உண்மையை சொல்லுவானா? எலிசா சொன்னாரு, நான் முந்தாம வந்துட்டேன் அதனால சொக, அப்படி சொல்லுவானா? உன் பேச கேட்டு அங்க போனா சொகமா சமாரியாவுக்கு போக சொன்னானா? இவளெல்லாம் இந்த வீட்டுல வேலைக்காரியா வச்சுக்காதடி, வெளியே துரத்துடின்னு பொண்டாட்டி கடி, பிள்ளை கடி, எல்லாத்துக்கும் கடி. அந்த பிள்ளைகளுடைய பாவம், பொண்டாட்டி வாசலையே பார்த்துட்டு இருக்கிறா, என் புருஷன் திரும்பி வந்துருவான், என் புருஷன் சுகமாயி வந்துருவான், என் புருஷன் மாறி வந்துருவான்னு அந்த பிள்ளை பாவம் போல நல்ல பட்டு சிலையெல்லாம் கட்டிட்டு என் புருஷன் வந்தா ஓடி போய் கட்டி பிடிக்கணும்னு சொல்லி ஆசையா உட்காந்து இருக்கு. அது உள்ள உட்காந்து பாத்திரம் தைக்கும் போது சோமிக்கிட்டே இருக்கு, ஆண்டவரே நாகவான் வரும்போது
அல்லேலூயா. தேவ அன்பு. அப்ப இந்த கால வேளையில தேவன் சொல்லுகிறார், உங்களுக்கு விடுதலை உண்டு. நமக்கு தேவன் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், இரட்டிப்பான நன்மைகளை வைத்திருக்கிறார், விடுதலையை வைத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நீங்க எதெல்லாம் எதிர்பார்க்கிறீங்க அதை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அது நீங்க எதிர்பார்க்கிறதை விட மேலானதை வைத்திருக்கிறார். ஆனா விளக்க வேண்டியது 3 காரியம் தான். சிம்பிள். நேற்று எங்க வீட்டுல ஒரு விஷயம் நடந்ததை சொல்லி நான் முடிக்கிறேன். நல்ல தண்ணி வந்தது நேற்று. அப்போ இங்க இருந்து சர்ச்சு பிரேயர் முடிச்சுட்ட உடனே போனோடனே நல்ல தண்ணி வந்த உடனே எங்க அம்மா நாங்கள் ஜாஸ்தி பேசிக்கிறதுல எப்பமாவது பேசினா ஸ்பிரிச்சுவலே பேசிப்போம். அப்போ நானும் அதே மாதிரி நினைக்கிறது உண்டு. எங்க அம்மாவுக்கு சில நேரம் அப்போ தண்ணி போட்டோன்னே மேலே டேங்க்குக்கு போறது இல்லை, இடையில கொஞ்ச நாள் ஒரு ப்ராப்ளம் பண்ணாங்க. அப்போ கீழே டேங்க்குக்கு இறக்கிட்டு தான் அதுல இருந்து ஏற்றுவோம். அப்போ நேற்று தண்ணி வந்தோடனே நான் சொன்னேன், அம்மா நம்ம வேணா ஏற்றி பார்க்கட்டா, நீங்க போட்டு பாருங்க, வேணா வருதான்னு பார்க்கலாம்னு சொன்னோன்னே போட்டு பார்த்தோன்னே வேகமா வந்தது போல நல்ல வேகமா வந்துச்சு. மேலாம் தொட்டி எல்லாம் நினைச்சிட்டு கீழே வந்து எங்க அம்மா கொஞ்சம் எங்க அம்மா தலைக்கெல்லாம் குடிச்சிட்டு நாங்கள் சர்ச்சுக்கு சாயந்தரம் ஆயத்த கூட்டத்துக்கு வரதுக்கு முன்னாடி எங்க அம்மா சொன்னாங்க, என் பேபி இந்த மாதிரி நம்ம வாழ்க்கை அப்படின்னாங்க. என்னம்மான்னு கேட்டேன். இந்த தண்ணி இப்போ இவ்வளோ ஃபாஸ்டா வருது, 2 வாரத்துக்கு முன்னாடி வரல, என்ன கதைன்னு கேட்டா அந்த மெயின்ல இருந்து தண்ணி திறந்து விட்டுட்டான், மேட்டூர் தண்ணியை திறந்து விட்டுட்டாங்க. எல்லாருக்கும் வந்துச்சு, எங்களுக்கு மட்டும் வரல. நாங்க இது என்னவோ பண்ணி பார்த்தோம். அது ஒரே விசாசா நமக்கு எடுத்தோடனே அவனை தான் போட்டு நவுக்கிறதான். அவனை நவுத்திட்டா எங்க அம்மா வேற எந்த வேலையும் பார்ப்பான்னு வச்சுக்கோங்க. அவனை கட்டிக்கிட்டு நான் ஜோ பண்ணிட்டு எங்க அம்மா புலம்புறாங்க. எனக்கும் ஒரு வேதனை என்னன்னா, தண்ணி இல்லாதது ஒரு பெரிய கவலை தான். தண்ணி வரணும், எங்க 2 பேருக்கு அவ்வளவு தண்ணி தேவையில்லை, இப்ப நிறைய யூஸ் பண்றது, பட் ஆனா தண்ணி வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி யோசிச்சுட்டே உட்காந்துருக்கும் போது எங்க அம்மாவும் வெளியே போய் வாசல்ல உட்காந்து ரொம்ப நாள் ஆச்சு, நானும் வாசல்ல போய் உட்காந்து ரொம்ப நாள். அன்னைக்கு எதேச்சியா கரண்ட் போனோடனே வாசல்ல போய் உட்கார, நானும் உட்கார்ந்த உடனே தண்ணி அன்னைக்குன்னு பார்த்தத வடியுது, சத்தம் கேட்குது, எங்கேயோ ஒழுகுற சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா பைப்ல லீக் ஆகும், பைப்ல ஓட்டையாயிருக்கு. இப்போ ஆட்களை கூட்டிட்டு வந்து திமுத்தை கூப்பிட்டு ராஜாபுரங்களை கூப்பிட்டு போன வாரத்துல ராஜாபுரங்களை கூப்பிட்டு என்னாச்சு, அந்த உடத்துல எங்க மனு கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டு என்னாச்சுன்னா ஃபுல்லாவே மாத்திடுறாங்க. அவங்க வந்தாரு, ஃபுல்லா மாத்த வேண்டாமா, எதுக்கும் சொல்லுவாங்க பேர் என்ன, எம்சிடு, அந்த ஒரு பேஸ்ட போட்டு ஒட்டி பார்க்கலாம், தண்ணி வந்ததுன்னா பார்க்கலாமா, எதுக்குமா இவ்வளவு செலவு பண்றீங்கன்னு சொல்லி அந்த ஒரு ஓட்டையை மட்டும் அடைச்சாங்க. நேற்று தண்ணி பொழுன்னு வந்து தரைக்கெல்லாம் ஊற்றிட்டு கிடந்தாங்க பாருங்க. மேல படுத்தோம், சும்மா குத்தலைங்க, வேஸ்ட் பண்ண மாட்டோம், நேற்று தண்ணிய தரையெல்லாம் ஊற்றி நல்ல சிறு காலையில குளிரான குளிர் எந்திரிச்சு ஓடி வர அளவுக்கு தண்ணியை நல்ல அந்த ஒரு ஓட்டை அடைச்சே தண்ணி பொதுன்னு வந்துருச்சு. அதேதான் சொல்றேன், இந்த ஓட்டையை அடைங்க ஆசீர்வாதம் தரணும். நேற்று தண்ணி எல்லாருக்கும் திறந்து விடுறாங்க, நமக்கு மட்டுமா அடைச்சு வைக்க போறோம். ஏசப்பாவுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் உண்டு, உங்களுக்கு மட்டுமா அடைச்சு வைக்க போற, உங்களுக்கு உண்டு, உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. ஆனா அடைக்கிறவன் எம்சீல்டு வாங்கணும். அது என்ன, ஒரு பேஸ்ட கையில எடுக்கணும், கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும், உங்க நினைப்புல வேணாம் தேவன் நினைப்பை நிறைவேறணும். இது எல்லாத்தையும் ஒண்ணு எம்சீல்னா ஒரு 2 பேஸ்ட வாங்கினாரு, 2 நல்ல குழப்பினாரு போட்டாரு. இந்த 3 நல்ல குழப்பி வாழ்க்கையில் இருக்கிற ஓட்டையாட்ட தன்னாட்டு ஆசீர்வாதம். அடுத்த வாரம் நீங்க வந்து எல்லாரும் சாட்சி சொல்லுவீங்க. ஆமென்.